இன்று நாம் கேட்கப் போகும் ஆடியோ புத்தகம் மனித வரலாற்றின் ஆகச்சிறந்த ஒரு தத்துவ புதையல். சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது. நடிகர் சிபி சத்யராஜ் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து இந்த மெடிடேஷன்ஸ் புத்தகத்தை பரிசாக கொடுத்தார். உலகை ஆளும் ஒரு மக்கள் தலைவரிடம் உலகையே ஆண்ட ஒரு மாபெரும் பேரரசனின் தத்துவ குறிப்புகள் போய்ச் சேர்ந்திருப்பதுதான் இந்த ஆடியோ புத்தகத்தின் ஆகச்சிறந்த தொடக்கப்புள்ளி. வாருங்கள், இந்த தத்துவ கோட்டைக்குள் நேராக நுழைந்து விடலாம். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பக்கம் கொட்டும் பனி, மற்றொரு பக்கம் உக்கிரமான போர்க்களம். போர் முனையில் எதிரி படைகள் சூழ்ந்திருக்க தன் கூடாரத்தில் அமர்ந்து ஒரு மனிதன் விளக்கு வெளிச்சத்தில் நாட்குறிப்பு எழுதுகிறான். அவர் ஒரு சாதாரண கவிஞரோ அல்லது தத்துவவாதியோ அல்ல. ரோமானிய பேரரசை அதன் பொற்காலத்தில் ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்தி மார்க்கஸ் அரேலியஸ். அவர் உலகை கைப்பற்ற இந்த உத்திகளை எழுதவில்லை. மாறாக தன் அக உலகத்தை, தன் சொந்த மனதை கட்டுப்படுத்த தனக்குத்தானே எழுதிக்கொண்ட சுயவிவர குறிப்புகள் தான் இந்த நூல். ஸ்டாய்சிசம் தத்துவத்தின் ஆகச்சிறந்த வழிகாட்டியாக கருதப்படும் இந்த நாட்குறிப்பு அவர் இறந்த பிறகுதான் உலகிற்கு தெரியவந்தது. இது பிறருக்கு உபதேசம் செய்யும் புத்தகம் அல்ல, ஒரு அரசன் தன் ஆன்மாவோடு நடத்திய இரகசிய உரையாடல். ரோமானிய பேரரசின் உச்சகட்ட அதிகாரத்தில் இருந்த மார்க்கஸ் அரேலியஸிற்கு நினைத்திருந்தால் அசாத்தியமான சொகுசு வாழ்க்கையும் எல்லையற்ற அதிகார போதையும் கிடைத்திருக்கும். ஆனால் அவர் ஏன் இந்த தத்துவத்தை தஞ்சம் புகுந்தார்? ஏனெனில் வெளியுலகில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் உங்கள் உள்மனம் அமைதியாக இல்லை என்றால் நீங்கள் வெறும் ஏழைதான் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இந்த தத்துவத்தின் சக்தி என்னவென்றால் அது உங்களை சுற்றி நடக்கும் எந்தவொரு புயலிலும் உங்களை அசையாமல் வைக்கும். சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் உங்கள் மனநிலைதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்பதுதான் இதன் மைய கருத்து. ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, நம் வாழ்வில் வரும் துரோகங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் மற்றும் மரண பயத்தை எப்படி ஒரு பாறையைப் போல நெகிழ்வுத்தன்மையுடன் எதிர்கொள்வது என்ற மாபெரும் மனவலிமையை இந்த தத்துவம் நமக்கு தருகிறது. ஆடியோ புத்தகத்தின் இந்த அறிமுக பகுதியில் ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு பெரிய கடலின் நடுவே ஒரு மாபெரும் பாறை இருந்தது. அந்த கடலில் தினமும் அசுர அலைகளும் கடுமையான புயல்களும் தாக்கி ஆக்ரோஷமாக மோதின. கடலில் பயணித்த பெரிய கப்பல்கள் எல்லாம் அந்த புயலில் சிதைந்து மூழ்கின. ஆனால் அந்த பாறையோ எத்தனை ஆயிரம் அலைகள் மோதினாலும், எவ்வளவு பெரிய இடி இடித்தாலும் தன் இடத்திலிருந்து ஒரு மில்லிமீட்டர் கூட அசையாமல் அமைதியாக கம்பீரமாக நின்றது. அலைகள் அதன் மேல் மோதி தங்களின் சக்தியை இழந்து பின்வாங்கினவே தவிர பாறையை எதனாலும் சேதப்படுத்த முடியவில்லை. இந்த கதையில் வரும் பாறைதான் மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு கற்றுத்தரும் இன்னர் சிட்டடல் எனப்படும் அக உலகம் எனும் கோட்டை. வெளியுலக புயல்கள் உங்களை ஒன்றும் செய்யாது, நீங்கள் உள்ளுக்குள் பாறையாக இருந்தால். ஒரு பேரரசனின் இந்த மாபெரும் மனவலிமையின் ரகசியங்களைத்தான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். மார்க்கஸ் அரேலியஸ் தன் தார்மீக கடமைகளை தொடங்க தயாராகிவிட்டார். இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ நாட்குறிப்பின் முதல் பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த பகுதி மிகவும் விசித்திரமானது. ஏனென்றால் உலகையே நடுங்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேரரசன் தன் தத்துவ பக்கங்களின் முதல் பக்கத்தை எதைக் கொண்டு தொடங்குகிறான் தெரியுமா? நன்றியுணர்வு. மனித வரலாற்றில் பல அரசர்கள் தங்களின் சுயசரிதையை தங்களின் போர்களை பற்றியும் தங்களின் வெற்றிகளை பற்றியும் தங்களின் வீரத்தை பற்றியும் பெருமையாக பேசவே பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் மார்க்கஸ் அரேலியஸ் தன் முதல் அத்தியாயம் முழுவதையும் தன் வாழ்க்கையில் வந்த மனிதர்களுக்கும் அவர்கள் தனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கும் நன்றி சொல்ல மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார். இந்த நன்றியுணர்வுதான் ஸ்டோயிக் தத்துவத்தின் அஸ்திவாரம். அவர் தன் தாத்தாவிடம் தொடங்கி பெற்றோர், ஆசிரியர்கள், நண்பர்கள் என ஒவ்வொருவராக பட்டியலிட்டு அவர்களிடமிருந்த சிறந்த நட்பண்புகளை தான் எப்படி உள்வாங்கிக் கொண்டேன் என்பதை விவரிக்கிறார். நாம் பிறக்கும்போது ஒரு வெற்று காகிதமாகத்தான் பிறக்கிறோம். நம்மைச் சுற்றி இருக்கும் மனிதர்கள்தான் நம்முடைய குணாதிசயங்களை செதுக்குகிறார்கள் என்பதை ஒரு பேரரசன் நமக்கு உணர்த்தும் இடம் இது. முதலில் அவர் தன் தாத்தா வெரஸிடமிருந்து வேரூஸ் நல்லொழுக்கத்தையும் கோபத்தை கட்டுப்படுத்தும் நிதானத்தையும் கற்றுக்கொண்டதாக குறிப்பிடுகிறார். ஒரு பேரரசனாக இருக்கும்போது எல்லையற்ற கோபம் வரலாம், தண்டிக்கும் அதிகாரம் இருக்கலாம். ஆனால் அந்த அதிகார கோபத்தை அடக்கும் பக்குவத்தை தன் தாத்தாவின் நடத்தையிலிருந்தே அவர் பெற்றார். அடுத்து தன் தந்தையின் நினைவிலிருந்து எளிமையையும் ஆண்மையையும் கற்றுக்கொண்டதாக கூறுகிறார். ஆடம்பரமான அரண்மனை வாழ்க்கைக்கு நடுவிலும் ஒரு மனிதன் எப்படி எளிமையாக வாழ முடியும் என்பதற்கு தன் தந்தையே அவருக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். தன் தாயிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம் இன்னும் உன்னதமானது. தவறு செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட மனதில் தோன்றாமல் வாழும் அந்த தூய்மையான மனநிலையை தன் தாயிடமிருந்தே பெற்றதாக மார்க்கஸ் எழுதுகிறார். மேலும் பணக்காரர்களுக்கு இருக்கும் அந்த பேராசை மற்றும் ஆடம்பர உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி ஏழைகளைப் போல எளிய உணவை உண்ணும் பழக்கத்தை தன் தாய் தனக்கு கற்றுக் கொடுத்ததாக நன்றியோடு நினைவு கூர்கிறார்.
அடுத்து அவர் தன் ஆசிரியர்களை பற்றி பேசுகிறார். ஒரு நல்ல ஆசிரியர் என்பவன் வெறும் பாடப்புத்தகத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பவன் அல்ல, வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவன். தன் ஆசிரியர்களிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம், மற்றவர்களின் சண்டைகளில் அல்லது போட்டிகளில் ஒருதலைபட்சமாக சார்புநிலை எடுக்காமல் நடுநிலையாக இருப்பது. குதிரை பந்தயத்திலோ அல்லது பொது விவாதங்களிலோ எந்த பக்கமும் சாராமல் ஒரு சாட்சியாக மட்டுமே எல்லாவற்றையும் பார்க்கும் பக்குவத்தை அவர் அங்கிருந்துதான் பெறுகிறார். அதேபோல கஷ்டங்களை தாங்கும் சகிப்புத்தன்மை, தேவைகளை குறைத்துக் கொள்ளும் எளிமை, தன் சொந்த வேலைகளை தன் கைகளாலேயே செய்து கொள்ளும் உழைப்பு ஆகியவற்றை அவர் தன் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் இருந்தே பழகினார். யாராவது உங்களை பற்றி பின்தொடர்ந்து வதந்திகளை பரப்பினால் அதை காது கொடுத்து கேட்காமல் அலட்சியப்படுத்தும் மாபெரும் மனதிடத்தையும் அவர் தன் ஆசிரியர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டார். இந்த இடத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். மார்க்கஸ் அரேலியஸ் தன் வாழ்க்கையில் இருந்த ரிஸ்டிகஸ் என்ற தத்துவ ஆசிரியருக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்துகிறார். ஏனென்றால் மார்க்கஸிற்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த போலி பெருமை, ஆடம்பரமாக பேசும் பேச்சுக்களை, கவிதைகள் எழுதி புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை ஆகியவற்றை ரஸ்டிகஸ் தான் தடுத்து நிறுத்தினார். உன் போலி முகமூடிகளை கழற்றி எறிந்துவிட்டு உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார் என்று மார்க்கஸின் அகக்கண்ணை திறந்தவர் அவர்தான். நமக்கு தவறு செய்யும்போது நம்மை தட்டிக் கேட்கும் ஒரு நல்ல நண்பனோ அல்லது ஆசிரியரோ கிடைப்பது எவ்வளவு பெரிய வரம் என்பதை இந்த இடம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த நன்றியுணர்வின் ஆழத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரம் பல 100 பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நிழலையும் கனிகளையும் தந்து பாதுகாத்து வந்தது. காட்டில் இருந்த மற்ற மரங்கள் எல்லாம் அந்த ஆலமரத்தை பார்த்து, நீ எவ்வளவு பெரிய மரம், உன் விழுதுகள் எவ்வளவு பலமானவை, உனக்கு நிகர் நீயேதான் என்று அதன் பெருமையை பேசின. ஆலமரம் மிகவும் கம்பீரமாகச் சிரித்தது. ஆனால் ஒரு நாள் இரவு கடுமையான புயல் வீசியபோது அந்த ஆலமரம் தன் மனதில் நினைத்தது, நான் இன்று இவ்வளவு பெரிய மரமாக நிற்பதற்கு என் பலம் மட்டும் காரணமல்ல. எனக்கு கீழே இருக்கும் பூமி என்னை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு மேலே பெய்த மழைநீர் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னைச் சுற்றி இருக்கும் பறவைகள் என் விதைகளை தூவி என் வம்சத்தை பெருக்கின. நான் இன்று பிரமாண்டமாக நிற்பதற்கு என் காட்டில் உள்ள அத்தனை ஜீவராசிகளின் கூட்டுழைப்புதான் காரணம். மறுநாள் காலை ஆலமரம் தன் நிழலில் தங்கியிருந்த அத்தனை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கனிவோடு தலை வணங்கி நன்றி செலுத்தியது. இந்த கதையில் வரும் ஆலமரம்தான் மார்க்கஸ் அரேலியஸ். ரோமானிய பேரரசு என்ற மாபெரும் விழுதுகளை கொண்ட மரமாக அவர் நின்றாலும் தன் வேர்களாக இருந்த அத்தனை மனிதர்களுக்கும் அவர் தன் தத்துவ பக்கங்களில் தலைவணங்கி நன்றி செலுத்துகிறார். அடுத்து அவர் தன் தத்தெடுக்கப்பட்ட தந்தையான அண்டோனினஸ் என்பவரை பற்றி பேசும் பகுதி ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆகச்சிறந்த இலக்கணமாகும். அண்டோனினஸிடமிருந்து மார்க்கஸ் கற்றுக்கொண்ட பண்புகள் பலரை வியக்க வைக்கும். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் எத்தனையோ முறை ஆழமாக யோசிப்பது, எடுத்த முடிவில் ஒரு பாறையைப் போல உறுதியாக நிற்பது, புகழ்ச்சிகளுக்கு மயங்கி தன் நிலையை இழக்காமல் இருப்பது ஆகியவைதான் அண்டோனினஸின் குணம். அரண்மனை அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி சொகுசு வாழ்க்கையில் திளைப்பார்கள். ஆனால் அண்டோனினஸ் எப்போதுமே அரசாங்க பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தினார். மக்களின் வரிகளை தன் சொந்த ஆடம்பரத்திற்கு பயன்படுத்தாமல் நாட்டின் நலனுக்காக மட்டுமே செலவிட்டார். எந்தவொரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படும் அந்த பக்குவத்தை மார்க்கஸ் தன் தந்தையிடமிருந்தே முழுமையாக உள்வாங்கிக் கொண்டார். மார்க்கஸ் அரேலியஸ் தன் தத்துவ நாட்குறிப்பின் முதல் அத்தியாயத்தின் இறுதியில் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் தன் நன்றியை தெரிவிக்கிறார். தனக்கு நல்ல பெற்றோர்களை தந்ததற்கும் நல்ல ஆசிரியர்களை தந்ததற்கும் தன் இளமை காலத்தில் தவறான வழிகளில் செல்லாமல் தன் கற்பை காப்பாற்றிக் கொண்டதற்கும் அவர் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அசாத்தியமான ரோமானிய பேரரசின் அதிகாரம் தன் கைகளுக்கு வந்தபோதும் தன் மனதை அகங்காரமும் பேராசையும் ஆட்கொள்ளாமல் தடுத்த அந்த தத்துவ ஞானத்தை தந்ததற்கே அவர் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறார். மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களை நினைத்து வருத்தப்படுகிறோம் அல்லது புலம்புகிறோம். ஆனால் நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கும் நம்மைச் செதுக்கிய மனிதர்களுக்கும் நாம் எப்போதாவது நன்றி சொல்லியிருக்கிறோமா? மார்க்கஸ் அரேலியஸ் தன் உலக பேரரசின் அரியணையில் அமர்வதற்கு முன்னால் தன் அத்தனை அகங்காரங்களையும் கழற்றி எறிந்துவிட்டு ஒரு எளிய மனிதனாக தன் நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறார். இந்த நன்றியுணர்வுதான் அவருக்குள் இருக்கும் அந்த இன்னர் சிட்டடல் எனப்படும் அகக்கோட்டையின் முதல் செங்கல். உங்களைச் சுற்றி இருக்கும் மனிதர்களின் நல்ல குணங்களை மட்டும் நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் உங்கள் மனதில் எந்தவொரு கோபமும் கசப்பும் இருக்காது. மார்க்கஸ் அரேலியஸ் தன் தார்மீக கடமைகளை தொடங்குவதற்கும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் இந்த நன்றியுணர்வே அவருக்கு மாபெரும் சக்தியை தந்தது. பேரரசனின் நன்றியுரை இத்தோடு நிறைவடைகிறது. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் இரண்டாவது பகுதிக்குள் நுழைகிறோம்.
இந்த பகுதி எழுதப்பட்ட இடம் மிகவும் விசித்திரமானது. இளவேனிற் காலத்தில் கிரானுவா நதிக்கரையில் என்று அவரே இதன் தொடக்கத்தில் ஒரு சிறிய குறிப்பை எழுதியிருக்கிறார். அதாவது சொகுசான அரண்மனையில் அமர்ந்து அவர் இதை எழுதவில்லை. கொட்டும் பனியிலும் மரண ஓலங்களுக்கும் நடுவே போர்க்களத்தில் தன் கூடாரத்தில் அமர்ந்துதான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறார். விடியற்காலையில் போர் தொடங்குவதற்கு முன்னால் தூக்கத்திலிருந்து கண் விழித்ததும் அவர் தனக்குத்தானே ஒரு மிக முக்கியமான தார்மீக கட்டளையை விடுக்கிறார். அது என்ன தெரியுமா? இன்று காலை நீ கண் விழிக்கும் போது உனக்கு முன்னால் எத்தனையோ மோசமான மனிதர்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் நன்றியற்றவர்களாக, துரோகிகளாக, பொறாமை பிடித்தவர்களாக, சுயநலவாதிகளாக இருப்பார்கள். இதைக் கண்டு நீ அதிர்ச்சியடையாதே. ஏனெனில் அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்ற தார்மீக அறிவு இல்லாததால்தான் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நீ நட்பண்புகளின் அழகை அறிந்தவன். எனவே அவர்கள் உன்னை ஒருபோதும் காயப்படுத்தவோ அல்லது உன்னுடைய மன அமைதியை கெடுக்கவோ முடியாது. உலகையே ஆளும் ஒரு பேரரசனுக்கு அன்றைய நாளில் எத்தனையோ அரசியல் சூழ்ச்சிகளும் துரோகங்களும் வரலாம். அதை எதிர்கொள்ள அவர் தன் மனதை காலையிலேயே ஒரு கவசத்தைப் போல தயார் செய்கிறார். மனிதர்களாகிய நாம் சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கைகளும் கால்களும் எப்படி ஒன்றாக இணைந்து உடலை இயக்குகிறதோ அதேபோல மனிதர்கள் அனைவரும் தங்களுக்குள் ஒத்துப்போக வேண்டும். ஒருவருக்கொருவர் எதிராக கோபப்படுவதோ அல்லது வெறுப்பதோ இயற்கையின் விதிக்கு முரணானது என்பதை அவர் நமக்கு ஆழமாக உணர்த்துகிறார். அடுத்து அவர் மனித உடலின் மற்றும் வாழ்வின் நிலையாமையை எம்பர்மனன்ஸ் பற்றி பேசத் தொடங்குகிறார். நீ யார்? உன்னிடம் என்ன இருக்கிறது? கொஞ்சம் சதை, கொஞ்சம் எலும்புகள், அப்புறம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சுக்காற்று, அவ்வளவுதான் நீ. உன்னுடைய ஆடம்பரங்களையும் உன்னுடைய பதவிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு பார். நீ வெறும் ஒரு தற்காலிகமான உயிரியல் கூட்டு மட்டும்தான். மரணம் என்பது இயற்கையின் ஒரு சாதாரணமான செயல்முறை. ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாவது எவ்வளவு இயல்பானதோ அதேபோல ஒரு மனித உடலின் அணுக்கள் பிரிந்து மீண்டும் பிரபஞ்சத்தோடு கலப்பதும் இயற்கையின் விதியே ஆகும். இயற்கையின் எந்தவொரு விதியும் யாருக்கும் தீங்கு விளைவிப்பது இல்லை. எனவே மரணத்தைக் கண்டு அஞ்சுவது அறியாமை என்று அவர் கூறுகிறார். இந்த இடத்தில் அவர் விழிப்புணர்வு, மைண்ட்ஃபுல்னஸ் என்னும் உன்னதமான தத்துவத்தை முன்வைக்கிறார். உனக்கு கடந்த காலத்தின் மீது எந்த அதிகாரமும் இல்லை, எதிர்காலத்தின் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை. உன்னிடம் இருப்பது இந்த ஒரே ஒரு நிகழ்காலம், பிரசன்ட் மொமெண்ட் மட்டும்தான். இந்த வினாடியில் நீ என்ன செய்கிறாய்? ஒரு பேரரசனாக, ஒரு மனிதனாக உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை முழுமையான கவனத்தோடு, எந்தவொரு தம்பட்டமும் இல்லாமல் நேர்மையோடு செய்து முடி. அதுவே உன்னுடைய ஆன்மாவிற்கு நீ செய்யும் ஆகச்சிறந்த நன்மை. மனிதர்கள் பெரும்பாலும் தங்களின் கற்பனைகளாலும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களாலும் கடந்த கால இயக்கங்களாலும் தங்களின் நிகழ்காலத்தை முழுமையாக இழந்துவிடுகிறார்கள். உன்னுடைய தேவையற்ற கற்பனைகளை அறுத்தெறிந்துவிடு. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களைப் பற்றிய உன்னுடைய தீர்ப்புகளை, ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீ மாற்றி அமைத்துக் கொண்டால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது என்று மார்கஸ் கூறுகிறார். உங்களை ஒரு நாய் கடித்தால் அது வலிக்கும் என்பது நிஜம். ஆனால் ஐயோ, என் வாழ்க்கை அழிந்துவிட்டது என்று நீங்கள் நினைப்பது உங்களுடைய சொந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்கள் கைவிட்டால் உங்கள் வலி பாதியாக குறைந்துவிடும். இந்த நிலையாமையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு பெரிய நதிக்கரையில் ஒரு அழகான மணல் கோட்டை இருந்தது. ஒரு சிறுவன் தன் கைகளால் பல மணி நேரம் ஆசையாக அந்த மணல் கோட்டையை கட்டி அதற்குள் சிறிய கற்களை வைத்து அழகுபடுத்தினான். அவன் அந்த கோட்டையை பார்த்து மிகவும் பெருமைப்பட்டுக் கொண்டான். ஆனால் மாலை நேரம் வந்ததும் நதியில் ஒரு பெரிய அலை வந்து அந்த கோட்டையின் ஒரு பகுதியை அடித்துச் சென்றது. சிறுவன் கோபப்படவோ அல்லது அழவோ இல்லை. அவன் அமைதியாக அந்த மணலில் அமர்ந்து, இந்த நதியின் அலைகள் வருவதும் போவதும் அதன் இயல்பு. இந்த மணல் கோட்டை தற்காலிகமானது என்பது எனக்கு தெரியும் என்று நினைத்துச் சிரித்தான். நதியின் ஓட்டமும் மணலின் கரையும் எப்படி எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதேபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையும். இந்த கதையில் வரும் நதியின் ஓட்டம்தான் பிரபஞ்சத்தின் காலம். நம்முடைய உடல்களும் நம்முடைய செல்வங்களும் அந்த மணல் கோட்டையைப் போன்ற தற்காலிகமானவைதான். இதை உணர்ந்து கொண்டால் நம் மனதில் எந்தவொரு பேராசையும் இழப்பை பற்றிய பயமும் இருக்காது. மார்க்கஸ் அரேலியஸ் தன் குறிப்புகளில் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை பொருட்களும் ஒரு மாபெரும் நதியைப் போல அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்று உன்னிடமிருக்கும் புகழ், பணம், செல்வாக்கு அத்தனையும் நாளை காலை உன்னை விட்டு மறைந்துவிடும். இந்த நிலையற்ற உலகத்தில் நீ எதன் மீது பற்று வைக்கப் போகிறாய் என்று கேட்கிறார். எத்தனையோ பேரரசர்கள் உலகை கைப்பற்றினார்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தங்களின் செல்வத்தை பெருக்கினார்கள். இன்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களின் பெயர்கள் கூட வரலாற்றின் பக்கங்களில் தூசியாக மறைந்துவிட்டன. எனவே உன்னுடைய அத்தனை போலி பெருமைகளையும் புகழையும் தேடும் ஆசையையும் இன்றே கழற்றி எறிந்துவிடு. உன்னுடைய அக உலகம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை மட்டும் கவனி.
உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை, ரேஷனல் சால், நீ கசப்படையாமல், கோபப்படாமல், பிரபஞ்சத்தின் விதிக்கு ஏற்ப அமைதியாக வைத்திருந்தால், நீ மரணத்தை சந்திக்கும் போதும் ஒரு புன்னகையோடு விடைபெற முடியும். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் நாடகம் போன்றது. அதில் உனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ சிறப்பாக நடித்து முடிக்க வேண்டும். நீ ஒரு அரசனா அல்லது ஒரு ஏழையா என்பது முக்கியமல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நீ எவ்வளவு தார்மீக நேர்மையோடு நடித்தாய் என்பது மட்டும்தான் முக்கியம். மரணம் உன்னை எப்போது அழைத்தாலும் நான் என் கடமையை செய்து முடித்துவிட்டேன் என்ற திருப்தியோடு, எந்தவொரு புகாருமின்றி, பிரபஞ்சத்தின் பேராற்றலிடம் உன்னை நீயே சரணடைய செய்ய வேண்டும். இந்த விழிப்புணர்வும் நிலையாமையை பற்றிய தெளிவும் தான் ஒரு மனிதனை உண்மையான ஞானியாக மாற்றுகிறது. கிரானுவா நதிக்கரையின் இந்த தத்துவ குறிப்புகள் நம் அகக்கண்ணை திறந்து நம்மை இந்த நொடியில் வாழ பழக்குகின்றன. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 3வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பு உள்ளது, கார்னண்டமில் இன் கானண்டம். இது இன்றைய ஆஸ்திரியா நாட்டில் இருக்கும் ஒரு பழமையான ரோமானிய இராணுவ முகாம். ரோமானிய பேரரசை அச்சுறுத்திக் கொண்டிருந்த மார்கோமன்னி பழங்குடியினருக்கு எதிரான உக்கிரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம் அது. இரத்தமும் மரணமும் குளிரும் சூழ்ந்த அந்த இராணுவ முகாமில் அமர்ந்துதான் தன் அகத்தின் தார்மீக கடமையை பற்றியும் தன் ஆன்மாவின் மேன்மைகளைப் பற்றியும் இந்த உன்னத வரிகளை அவர் செதுக்கியிருக்கிறார். ஒரு பேரரசன் போர்க்களத்தின் உச்சக்கட்ட பதற்றத்திற்கு நடுவிலும் தன் உள்மன அமைதியை எப்படி காத்துக் கொண்டான் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு மிக விரிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த அத்தியாயத்தை அவர் ஒரு மிக யதார்த்தமான ஆனால் அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கையுடன் தொடங்குகிறார். மனிதனே, உன்னுடைய ஆயுள் காலம் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போகிறது என்பதை மட்டும் மறந்துவிடாதே. நாம் வயதாகி இறப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய முதுமை காலத்தில் நம்முடைய உடலின் பலம் குறைவதற்கு முன்பே நம்முடைய சிந்தனை திறன், ரேஷனல் மைண்ட், மங்கிவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அதாவது, உலகிலுள்ள அத்தனை விஷயங்களையும் துல்லியமாக பகுப்பாய்வு செய்யும் நம்முடைய புத்தி கூர்மை நம்முடைய இறுதி நாட்கள் வரை அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே நம்முடைய மூளை சோர்வடைவதற்கும் நம்முடைய தார்மீக விழிப்புணர்வு மங்குவதற்கும் முன்பாகவே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அசுர வேகத்தில் செய்ய தொடங்க வேண்டும். காலம் நமக்கு காத்து நிற்பதில்லை. அடுத்து அவர் இயற்கையின் அழகை பார்க்கும் அந்த புதிய கோணத்தை பற்றி பேசுகிறார். ஒரு சாதாரண மனிதனுக்கு பிடிக்காத பல விஷயங்களில் கூட இயற்கையின் விதியை புரிந்து கொண்ட ஒரு ஞானிக்கு அசாத்தியமான அழகு தெரியும் என்று அவர் கூறுகிறார். உதாரணமாக, ஒரு ரொட்டி சுடப்படும்போது அதன் மேல் விழும் தற்செயலான விரிசல்கள், மிகவும் பழுத்த அத்திப்பழம் தானாகவே வெடித்து தன் உள் சதையை காட்டுவது, காட்டில் இருக்கும் ஒரு காட்டுப்பன்றியின் வாயிலிருந்து வழியும் நுரை, இவை எவையும் தனியாக பார்க்கும்போது அழகாக தோன்றாது. ஆனால் அவை இயற்கையின் ஒரு அசல் செயல்முறையின் விளைவாக நடப்பதால் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தை ரசிப்பவனுக்கு அவற்றுக்குள்ளும் ஒரு உன்னதமான அழகு தெரியும். அதேபோல முதிர்ந்த வயதான மனிதர்களின் முகத்தில் இருக்கும் சுருக்கங்களும் முதிர்ச்சியும் கூட ஒரு தனித்துவமான அழகுதான். நம்முடைய பார்வையை நாம் பிரபஞ்சத்தின் விதிகளோடு பொருத்திக் கொண்டால் இந்த உலகத்தில் அசிங்கமானது என்று எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த இடத்தில் அவர் ஒரு தலைவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் தேவையான உள்மன பண்பை, இன்னர் கேரக்டர், பற்றி மிக ஆழமாக விவாதிக்கிறார். நீ ஒரு ரெசல்யூஷன் அல்லது ஒரு வேலையை செய்யும்போது அதை அரைகுறை மனதோடோ சுயநலத்தோடோ அல்லது மற்றவர்களின் பாராட்டுக்காகவோ ஒருபோதும் செய்யாதே. உன்னுடைய பேச்சில் போலித்தனமான அலங்கார வார்த்தைகள் இருக்கக்கூடாது. நீ குறைவாக பேசு, ஆனால் உன்னுடைய பேச்சில் உண்மை மட்டுமே இருக்கட்டும். உனக்கு வெளியிலிருந்து எந்தவொரு மனிதனின் துணையும் கைதட்டலும் தேவையில்லை. ஒரு மனிதன் நேராக நிற்க வேண்டும், மற்றவர்கள் அவனை தாங்கி பிடிக்கக்கூடாது. ஒரு பேரரசனாக இருக்கும்போது அவரைச் சுற்றி எப்போதும் புகழ்பாடும் ஒரு மாபெரும் கூட்டமே இருக்கும். ஆனால் அந்த போலி புகழ்ச்சிகளுக்கு உன் ஆன்மாவை அடகு வைத்துவிடாதே. உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக பகுத்தறிவை நீ ஒரு மாபெரும் போர்க்களத்தின் தளபதியைப் போலவும் ஒரு நாட்டின் தூய்மையான நீதிபதியைப் போலவும் கம்பீரமாக வழிநடத்த வேண்டும் என்று தனக்குத்தானே கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நேர்மை, நீதி, மிதவாதம் மற்றும் மன உறுதி ஆகிய நட்பண்புகளை விடச் சிறந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒருவேளை இதைவிடச் சிறந்த ஒன்று உனக்கு கிடைத்தால் நீ அதை முழுமையாக அனுபவித்துக்கொள். ஆனால் உனக்கு தெரிந்தவரை இந்த நட்பண்புகள்தான் உன்னுடைய ஆன்மாவின் ஆகச்சிறந்த சொத்து என்றால், அதிலிருந்து உன்னை திசை திருப்பும் எந்தவொரு தற்காலிக புகழையோ அல்லது பணத்தையோ உன்னுடைய மனதிற்குள் அனுமதிக்காதே. இன்றைய நடுத்தர குடும்பத்து மனிதர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு எளிய உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு மாத சம்பளம் மிகவும் குறைவு, குடும்ப பொறுப்புகள் மிக அதிகம்.
அவருடைய அலுவலகத்தில் இருக்கும் மற்ற ஊழியர்கள் அனைவரும் லஞ்சம் வாங்கியோ அல்லது மேலதிகாரியிடம் பொய் சொல்லியோ தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள், விலையுயர்ந்த பொருட்களை வாங்கித் தம்பட்டம் அடிக்கிறார்கள். அந்த மனிதருக்கு தன் குடும்பத்தின் வறுமையை நினைக்கும் போது மனதில் ஒரு பெரிய ஏக்கம் வரலாம். ஆனால் அவர் ஒரு ஸ்டாயிக் தத்துவவாதியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்? மற்றவர்கள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்பதற்காக நான் என் நேர்மையையும் உள்மன பண்பையும் இழக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் சேர்க்கும் சொத்துக்களை விட என் நேர்மையும் ஒழுக்கமும் தான் உன்னதமான சொத்து. என் மேலதிகாரி என்னை பாராட்டுகிறாரா இல்லையா என்பது முக்கியமல்ல, என் வேலையை நான் துல்லியமாக செய்கிறேனா என்பதுதான் என் ஆன்மாவிற்கு நான் செய்யும் நீதி. அவர் மாலையில் வீட்டிற்கு வரும்போது தன் கைகளில் விலையுயர்ந்த பொருட்கள் இல்லாவிட்டாலும் தன் மனதில் ஒரு மாபெரும் அமைதியோடும் கம்பீரத்தோடும் நுழைவார். ஏனெனில் வெளியுலக பேராசைகள் அவருடைய உள்மனக் கோட்டையை ஒருபோதும் அசைக்கவில்லை. இதுதான் நடுத்தர மக்களின் வாழ்க்கைக்கு மார்க்கஸ் அரேலியஸ் காட்டும் தார்மீக வழி. இந்த கடமையின் உன்னதத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய தத்துவ கதையையும் நாம் கேட்போம். ஒரு மாபெரும் பேரரசின் எல்லையை காக்கும் ஒரு காவல் கோட்டை இருந்தது. அந்த பாதுகாப்பு கோட்டையில் விக்ரமன் என்ற ஒரு வயதான படைவீரன் பல வருடங்களாக காவல் காத்து வந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கடமை காட்டின் வழியே வரும் எதிரி படைகளை உன்னிப்பாக கவனித்து ஏதேனும் ஆபத்து வந்தால் உடனே தன் நாட்டின் அரண்மனைக்கு எச்சரிக்கை மணி அடிப்பது மட்டும்தான். ஒரு நாள் இரவு கடுமையான பனிப்புயல் வீசியது. குளிர் தாங்க முடியாமல் கோட்டையில் இருந்த மற்ற வீரர்கள் அனைவரும் தங்களின் கூடாரங்களுக்குள் சென்று நெருப்பின் முன்னால் அமர்ந்து கொண்டனர். ஆனால் விக்ரமன் மட்டும் கொட்டும் பனியிலும் கோட்டையின் உச்சியில் நின்று காட்டை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கைகளும் கால்களும் குளிரில் விரைத்து போயின. அப்போது கூடாரத்திற்குள் இருந்த ஒரு வீரன் வெளியே வந்து, விக்ரமா, இந்த நள்ளிரவில் இந்த மாபெரும் புயலில் எந்த எதிரியும் வரப்போவதில்லை. அரசனும் உன்னை பார்க்கப் போவதில்லை. வா, உள்ளே வந்து நிம்மதியாக தூங்கலாம் என்று அழைத்தான். விக்ரமன் புன்னகைத்துவிட்டு பதிலளித்தான், அரசன் என்னை பார்க்கிறாரா இல்லையா என்பது முக்கியமல்ல. இந்த நாட்டின் எல்லையை காக்கும் ஒரு படைவீரனாக என் ஆன்மாவிற்கு நான் கொடுத்த வாக்குறுதி இது. என் கடமையை நான் நேர்மையோடு செய்வதுதான் என் வாழ்வின் ஒரே லட்சியம். அன்று இரவு எதிரிகள் ரகசியமாக ஊடுருவ முயன்றபோது விக்ரமன் சரியான நேரத்தில் எச்சரிக்கை மணி அடித்து தன் தேசத்தை காப்பாற்றினான். இந்த கதையில் வரும் விக்ரமன் தான் மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு காட்டும் அந்த உன்னதமான தார்மீக கடமையின் வடிவம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை கவனிக்கிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல, உங்களுடைய உள்மனதின் நேர்மைக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். மார்க்கஸ் அரேலியஸ் கார்னண்டம் முகாமில் அமர்ந்து வரலாற்று நாயகர்களை பற்றி பேசும் பகுதி நம்மை வியக்க வைக்கும். மாபெரும் உலக பேரரசுகளை கைப்பற்றிய ஜூலியஸ் சீசர், அலெக்சாண்டர், எத்தனையோ நாடுகளின் தலைவிதியை தீர்மானித்த மாபெரும் இராணுவ தளபதிகள் இன்று எங்கே? எத்தனையோ நோய்களை குணப்படுத்திய மருத்துவர்கள், மரணத்தை பற்றி பெரிய தத்துவங்களை எழுதிய தத்துவவாதிகள் இன்று எங்கே? அவர்கள் அனைவரும் தங்களின் காலத்திற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக மறைந்துவிட்டார்கள். அப்படியென்றால் இந்த தற்காலிகமான வாழ்க்கையில் நீ எதற்காக பேராசைப்படுகிறாய்? உன்னுடைய கப்பல் ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை அடையத்தான் போகிறது. நீ இந்த வாழ்வெனும் நதியிலிருந்து வெளியேறும்போது எந்தவொரு பயமும் இன்றி திருதிருவென முழிக்காமல் திருப்தியோடு விடைபெறு. நீ இறந்து மற்றொரு உலகிற்குச் சென்றால் அங்கும் பிரபஞ்சத்தின் விதிகள் இருக்கும் என்பதால் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஒருவேளை நீ இறந்த பிறகு உனக்கு எந்தவொரு உணர்வும் இல்லை என்றால் உனக்கு வலியும் இருக்காது அல்லவா? எனவே மரணத்தை பற்றிய அத்தனை பயங்களையும் இன்றே அறுத்தெறிந்துவிடு. உன்னுடைய அக உலகம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை மட்டும் கவனி. உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை நீ கசப்படையாமல், கோபப்படாமல், பிரபஞ்சத்தின் விதிக்கு ஏற்ப அமைதியாக வைத்திருந்தால் நீ மரணத்தை சந்திக்கும் போதும் ஒரு புன்னகையோடு விடைபெற முடியும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்றால் அவனுடைய மனதை எந்தவொரு வினாடியிலும் மற்றவர்கள் திறந்து பார்த்தால் அதற்குள் எந்தவொரு ரகசியமான கெட்ட எண்ணங்களோ, வஞ்சகமோ, பொறாமையோ அல்லது காம வெறியோ இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு அவனுடைய அகம் ஒரு எளிய குழந்தையைப் போல தூய்மையாக இருக்க வேண்டும். அத்தகைய மனிதன்தான் உண்மையான புனிதன், அவன்தான் பிரபஞ்சத்தின் ஆகச்சிறந்த போர்வீரன். நண்பரே, கார்னண்டம் இராணுவ முகாமின் இந்த தத்துவ குறிப்புகள் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் அத்தனை அற்பமான சண்டைகளையும் போலி பெருமைகளையும் கடந்து நம்முடைய உண்மையான தார்மீக கடமையை நோக்கி நம்மை பயணிக்க வைக்கின்றன. உன்னுடைய உள்மனக் கோட்டையை நீ பலமாக வைத்திருந்தால் வெளியுலகில் இருக்கும் எந்தவொரு போர்க்களமும் உன்னை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 4வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த அத்தியாயம் ஒட்டுமொத்த ஸ்டோயிக் தத்துவத்திலேயே மிக உன்னதமான ஒரு கருத்தை நமக்கு வழங்குகிறது. அதுதான் தி இன்னர் சிட்டடல் எனப்படும் அக உலகம் எனும் கோட்டை.
வெளியுலகில் எவ்வளவு பெரிய போர்களும் பேரழிவுகளும் துரோகங்களும் நடந்தாலும் ஒரு மனிதன் தன் உள்மனதை தூய்மையாக வைத்திருந்தால் அவனால் ஒரு மாபெரும் அமைதியான கோட்டைக்குள் வாழ்வது போல நிம்மதியாக வாழ முடியும் என்ற ரகசியத்தை இந்த பகுதியில் அவர் மிக ஆழமாக விவரிக்கிறார். இந்த அத்தியாயத்தை அவர் ஒரு மாபெரும் மனித உளவியல் உண்மையுடன் தொடங்குகிறார். மனிதர்கள் பெரும்பாலும் தங்களின் மன அழுத்தங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் தப்பிக்க என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு மலைப்பிரதேசத்திற்கோ அல்லது கடற்கரைக்கோ அல்லது ஒரு அமைதியான கிராமத்திற்கோ சுற்றுலா செல்ல விரும்புகிறார்கள். ஆனால் இதைவிட ஒரு முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே இல்லை. ஏனெனில் ஒரு மனிதன் நினைத்த மாத்திரத்தில் எந்தவொரு வினாடியிலும் தனக்குள்ளேயே தஞ்சம் புகுந்து கொள்வதற்கு அவனுடைய சொந்த உள்மனதை விட ஒரு அமைதியான தூய்மையான இடம் இந்த உலகத்தில் வேறு எங்குமே இல்லை. உங்களுடைய அக உலகம் சீராகவும் தத்துவ பக்குவத்துடனும் இருந்தால் நீங்கள் நகரத்தின் நடுவே மாபெரும் இரைச்சலுக்கு நடுவில் நின்றாலும் உங்கள் மனதிற்குள் உங்களால் ஒரு முழுமையான அமைதியை நொடியில் கொண்டு வர முடியும். எனவே வெளியுலகில் நிம்மதியை தேடி அலைவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கும் அந்த கோட்டைக்குள் தினமும் சில நிமிடங்களாவது தஞ்சம் புகுந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கஸ் கூறுகிறார். அடுத்து அவர் நம்மைச் சுற்றி நடக்கும் மனிதர்களின் நடத்தைகளை பற்றி பேசுகிறார். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசுகிறார்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன துரோகம் செய்கிறார்கள் என்பதை பற்றி யோசித்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களை ஒருவர் ஏமாற்றுகிறார் என்றால் அது அவருடைய ஆன்மாவிற்கு அவர் செய்து கொள்ளும் தீங்கு. அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தவறாக நடக்கும்போது அவர்கள் மீது கோபப்படாதீர்கள். அவர்களுக்கு பகுத்தறிவு இல்லாததால் தான் அவர்கள் அப்படி நடக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மீது கனிவு காட்டுங்கள். ஒருவேளை உங்களால் அவர்களை திருத்த முடிந்தால் திருத்துங்கள், இல்லையென்றால் அவர்களை அப்படியே சகித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் அவர் விஷயங்களை பார்க்கும் கோணம் பற்றிய ஒரு மாபெரும் தத்துவத்தை முன்வைக்கிறார். உனக்கு வெளியிலிருந்து வரும் எந்தவொரு பொருளோ அல்லது சூழ்நிலையோ உன்னை நேரடியாக காயம் செய்ய முடியாது. உன்னுடைய மனதிற்குள் அந்த சூழ்நிலையை பற்றி நீ உருவாக்கிக் கொள்ளும் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் தான் உன்னை வலிக்க வைக்கிறது. ஐயோ, எனக்கு ஒரு மாபெரும் அநீதி நடந்துவிட்டது என்ற உன்னுடைய எண்ணத்தை நீ இன்றே அறுத்தெறிந்துவிட்டால் அந்த அநீதி உன்னை ஒன்றும் செய்யாமல் மறைந்துவிடும். உங்களை நோக்கி வீசப்படும் கற்கள் உங்களை காயப்படுத்தலாம், ஆனால் உங்களை நோக்கி வீசப்படும் வசவு வார்த்தைகள் உங்களை காயப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய மனதின் அனுமதி தேவை. நீங்கள் அதை அலட்சியப்படுத்தினால் அந்த வார்த்தைகள் வெறும் காற்றோடு காற்றாக போய்விடும். இன்றைய நடுத்தர மற்றும் உழைக்கும் வர்க்கத்து மக்களின் வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு எளிய உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நபர் ஒரு பெரிய நிறுவனத்தில் பல வருடங்களாக கடுமையாக உழைத்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நாள் எந்தவொரு காரணமும் இல்லாமல் அவருடைய மேலதிகாரி அவரை வேலையிலிருந்து நீக்கிவிடுகிறார். அந்த வினாடியில் அந்த மனிதருக்கு பிரம்மாண்டமான அதிர்ச்சியும் பயமும் கோபமும் வரும். என் வாழ்க்கை அழிந்துவிட்டது, என் குடும்பத்தின் நிலை என்னவாவது என்று அவர் அழுது புலம்பலாம். இது ஒரு சாதாரண மனிதனின் இயல்பு. ஆனால் அவர் ஒரு ஸ்டோயிக் தத்துவவாதியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்? என் வேலையை என் மேலதிகாரி பறித்துவிட்டார் என்பது நிஜம். அது என் கட்டுப்பாட்டில் இல்லாத வெளியுலக விஷயம். ஆனால் என் வாழ்க்கை அழிந்துவிட்டது என்று நான் பயப்படுவது என் சொந்த மனதின் தீர்ப்பு. என் வேலையைத்தான் அவர் பறிக்க முடியுமே தவிர என் திறமையையோ என் நேர்மையையோ என் உள்மன கோட்டையையோ அவரால் ஒருபோதும் பறிக்க முடியாது. இந்த சூழ்நிலையை நான் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கப் போகிறேன். அவர் அந்த வினாடியிலேயே தன் கவலைகளிலிருந்து விடுபட்டு அடுத்த வேலையை தேடத் தொடங்குவார். வெளியுலக புயல் அவருடைய வாழ்க்கையை தாக்கினாலும் அவருடைய அகக்கோட்டை உடையாமல் அப்படியே கம்பீரமாக நிற்கும். இதுதான் இன்னர் சிட்டாடல் தத்துவத்தின் நிஜ வாழ்க்கை வடிவம். இந்த கோட்டையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு பெரிய நாட்டின் எல்லையில் ஒரு மாபெரும் இரும்பு கோட்டை இருந்தது. அந்த நாட்டை தாக்க வந்த எதிரி படைகள் அத்தனையும் அந்த கோட்டையின் சுவர்களில் முட்டி மோதி தங்களின் ஆயுதங்களை இழந்து பின்வாங்கின. அந்த கோட்டைக்குள் இருந்த மக்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த கோட்டையின் காவலாளி ஒருவன் பேராசைப்பட்டு எதிரிகளிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கோட்டையின் ரகசிய கதவை நள்ளிரவில் திறந்துவிட்டான். எதிரிகள் மிக எளிதாக கோட்டைக்குள் நுழைந்து அங்கிருந்த மக்களை அழித்து கோட்டையை கைப்பற்றினர். வெளியிலிருந்து வந்த எதிரிகளால் எத்தனையோ வருடங்களாக உடைக்க முடியாத கோட்டை உள்ளே இருந்த ஒருவனின் துரோகத்தால் ஒரே நொடியில் சரிந்தது. இந்த கதையில் வரும் கோட்டைதான் உங்களுடைய உள்மனம். வெளியுலகில் இருக்கும் எந்தவொரு வறுமையோ நோயோ அல்லது மற்றவர்களின் வசவுகளோ உங்களை ஒருபோதும் அழிக்க முடியாது. ஆனால் உங்களுக்குள் இருக்கும் பேராசை, கோபம், பயம் ஆகிய உணர்வுகளுக்கு நீங்கள் கதவை திறந்துவிட்டால் உங்களுடைய அகக்கோட்டை உங்களின் கைகளாலேயே சிதைந்துவிடும் என்பதை மார்க்கஸ் அரேலியஸ் எச்சரிக்கிறார். அவர் தன் குறிப்புகளின் இறுதியில் பிரபஞ்சத்தின் கால ஓட்டத்தை பற்றி மீண்டும் பேசுகிறார். மனிதனே, உன்னுடைய புகழுக்காக நீ ஏன் இவ்வளவு அலைகிறான்?
நீ இறந்து சில வருடங்களுக்குப் பிறகு உன்னை பற்றி பேச இங்கே ஒரு மனிதன் கூட இருக்கப் போவதில்லை. இந்த மாபெரும் கால நதியில் உன்னுடைய ஆயுள் ஒரு சிறிய துளி போன்றது. எனவே புகழைத் தேடுவதை நிறுத்திவிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் ஒரு தார்மீக நேர்மையுள்ள மனிதனாக வாழ்ந்து முடி. இயற்கை நமக்கு தரும் அத்தனை மாற்றங்களையும் மரணத்தையும் நாம் புகாரின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பழுத்த ஆப்பிள் மரத்திலிருந்து விழும்போது தன்னை தாங்கிய மரத்திற்கும் தனக்கு உயிர் கொடுத்த பூமிக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு விழுவதைப் போல நாமும் இந்த வாழ்விலிருந்து விடைபெறும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற வேண்டும். உங்களுடைய அகக்கோட்டையை நீங்கள் பலமாக வைத்திருந்தால் மரணத்தின் வாசலிலும் உங்களால் புன்னகைக்க முடியும். இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 5வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த பகுதி நம்முடைய அன்றாட சோம்பேறித்தனத்திற்கும் கடமைகளை தள்ளிப்போடும் பழக்கத்திற்கும் சவுக்கடி கொடுக்கும் ஒரு மாபெரும் நடைமுறை வழிகாட்டியாகும். உலகையே ஆளும் ஒரு சக்கரவர்த்திக்கு கூட காலையில் தூக்கத்திலிருந்து எழுவதற்கு எவ்வளவு பெரிய மனப்போராட்டம் இருந்திருக்கிறது என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு அச்சு அசலாக காட்டுகிறது. விடியற்காலையில் அலாரம் அடிக்கும்போது அல்லது சூரியன் உதயமாகும்போது போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் என்ற எண்ணம் நம் எல்லோருக்கும் வருமா அல்லவா? மார்க்கஸ் அரேலியஸ் தன் கூடாரத்தில் படுத்திருக்கும் போதும் இதே சோம்பேறித்தனம் அவருக்குள் முளைக்கிறது. அப்போது அவர் படுக்கையிலிருந்து எழ மனமில்லாமல் தனக்குத்தானே ஒரு மாபெரும் தார்மீக கேள்வியை கேட்டு உசுப்புகிறார். காலையில் தூக்கத்திலிருந்து எழ உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது? நான் ஒரு மனிதனாக என் கடமைகளைச் செய்வதற்காகவே விடிந்திருக்கிறது என்று உனக்குள்ளே சொல்லிக்கொள். நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய்? வெறும் படுக்கைக்குள் படுத்துக்கொண்டு போர்வையின் கதகதப்பை அனுபவிப்பதற்காகவா? இல்லை, படுக்கையில் இருப்பதுதான் எனக்கு சுகமாக இருக்கிறது என்று நீ வாதிட்டால் நீ வெறும் சுகங்களை அனுபவிப்பதற்காக பிறந்த ஒரு அற்ப பதரா? உன்னைச் சுற்றி இருக்கும் இயற்கையை பார். சிறிய எறும்புகள், பறவைகள், தேனீக்கள், சிலந்திகள் அனைத்தும் தங்களுக்குரிய வேலைகளை எவ்வளவு துல்லியமாக செய்கின்றன. அவை தங்களின் பங்கிற்கு இந்த பிரபஞ்சத்தின் ஓட்டத்திற்கு உதவி செய்கின்றன. அப்படியிருக்க ஒரு மனிதனாக உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்ய நீ ஏன் மறுக்கிறாய்? நீ உன்னுடைய உடலை நேசிப்பதை விட உன்னுடைய சோம்பலை அதிகமாக நேசிக்கிறாய், அதுதான் உண்மை என்று தனக்குத்தானே சாடுகிறார். ஒரு மனிதன் தன் தொழிலை நேசித்தால் அவன் பசியையும் தூக்கத்தையும் மறந்து அந்த வேலையில் மூழ்கிவிடுவான். ஒரு தச்சன் தன் மரவேலையிலும் ஒரு நடனக் கலைஞர் தன் நடனத்திலும் தங்களை மறந்து உழைக்கிறார்கள். ஆனால் நீ உன்னுடைய பகுத்தறிவையும் மனித கடமையையும் அந்த உழைப்பாளர்களை விட குறைவாக மதிக்கிறாய் என்று மார்க்கஸ் அரேலியஸ் தன் சுயமரியாதையை தட்டி எழுப்புகிறார். அடுத்து அவர் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் வரும் மனித உறவுகளின் சிக்கல்களை பற்றி பேசுகிறார். உன்னுடைய கடமைகளை நீ செய்யும்போது மற்றவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்றோ அல்லது உனக்கு கைதட்ட வேண்டும் என்றோ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. நீ ஒருவருக்கு உதவி செய்தால் அந்த உதவியை அடுத்த வினாடியே மறந்துவிடு. ஒரு திராட்சை கொடி தன் திராட்சை பழங்களை உதிர்த்த பிறகு யாரிடமாவது பாராட்டு கேட்கிறதா? ஒரு பசுமாடு பால் கொடுத்த பிறகு அதற்கு கைதட்டல் எதிர்பார்க்கிறதா? இல்லை. அவை தங்களின் இயற்கையான வேலையை செய்து முடித்துவிட்டு அடுத்த வேலையை நோக்கி நகர்கின்றன. அதேபோல நீயும் கைமாறு கருதாமல் உன்னுடைய தார்மீக கடமையை ஒரு இயற்கையான செயல்முறையாக செய்து முடிக்க வேண்டும். இன்றைய நடுத்தர மற்றும் சாதாரண உழைக்கும் வர்க்கத்து மக்களின் வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு எளிய உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நபர் தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அல்லது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரவு படுக்கும்போது ஒரு மாபெரும் ரெசல்யூஷன் எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் காலை 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது அவருடைய மூளை பல சாக்குகளை சொல்லத் தொடங்கும். இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கு, நேத்து நைட்டு லேட்டா தூங்குனோம், அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கிட்டு நாளையில இருந்து பாத்துக்கலாம் என்று சோம்பேறித்தனம் தட்டிப்பறிக்கும். அவர் ஒரு ஸ்டோயிக் தத்துவவாதியாக இருந்தால் அந்த வினாடியில் என்ன செய்வார்? அவர் தன் மூளையின் சாக்குகளுக்கு காது கொடுக்க மாட்டார். என் உடல் கேட்கும் இந்த தற்காலிக சுகம் என் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு ஒரு தடை. என் கடமையிலிருந்து நான் பின்வாங்கினால் நான் மிருகங்களை விட கீழானவனாக மாறிவிடுவேன். இந்த வினாடியே என் போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு எழுவதுதான் என் தர்மம் என்று நினைத்து உடனடியாக படுக்கையை விட்டு எழுந்துவிடுவார். குளிரோ சோர்வோ அவருடைய தார்மீக விழிப்புணர்வை ஒருபோதும் அசைக்க முடியாது. இதுதான் நம்முடைய அன்றாட சோம்பலை வெல்ல மார்க்கஸ் காட்டும் வழி. இந்த கடமையின் சக்தியை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு பெரிய காட்டின் எல்லையில் ஒரு சிறிய எறும்பு புற்று இருந்தது. மழைக்காலம் தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே இருந்ததால் அந்த புற்றிலிருந்த அத்தனை எறும்புகளும் தினமும் காலையிலிருந்து இரவு வரை அசுர வேகத்தில் ஓடி உணவை சேகரித்து வந்தன. அவற்றில் சோம்பேறி என்ற ஒரு எறும்பு மட்டும் காலையில் புற்றிலிருந்து வெளியே வர மறுத்தது. அது மற்ற எறும்புகளை பார்த்து, இந்த கொளுத்தும் வெயிலில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? இன்னும் மழை வர பல நாட்கள் இருக்கின்றன. வாருங்கள், இந்த நிழலில் அமர்ந்து நிம்மதியாக தூங்கலாம் என்று அழைத்தது.
ஆனால் அந்த புற்றின் தலைவன் எறும்பு அதனிடம் வந்து கூறியது, மழை எப்போது வரும் என்பது நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் மழை வருவதற்குள் உணவைச் சேகரிப்பது எறும்புகளாகிய நம்முடைய தார்மீக கடமை. நாம் நம் கடமையை செய்யாவிட்டால் நம்முடைய ஒட்டுமொத்த வம்சமும் அழிந்துவிடும். சுகம் என்பது தற்காலிகமானது, கடமைதான் நிரந்தரமானது. சோம்பேறி எறும்பு தன் தவறை உணர்ந்து அடுத்த வினாடியே போலிச்சாக்குகளை விடுத்து உழைக்கத் தொடங்கியது. இந்த கதையில் வரும் எறும்புகளின் உழைப்புதான் மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு காட்டும் அந்த பிரபஞ்ச ஒழுங்கு. இயற்கையில் இருக்கும் அற்பமான உயிரினங்கள் கூட தங்களின் தார்மீக கடமையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்குவது இல்லை. மார்க்கஸ் அரேலியஸ் தன் குறிப்புகளின் இறுதியில் ஒரு மாபெரும் தத்துவ எச்சரிக்கையை நமக்கு வைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வெளியிலிருந்து வரும் எந்தவொரு அவமானமும் விமர்சனமும் உன்னை தடுத்து நிறுத்த அனுமதிக்காதே. மற்றவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசினால் அது அவர்களின் அறியாமை. உன்னுடைய பகுத்தறிவிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நோக்கி நீ நேர்கோட்டில் பயணம் செய். உன்னுடைய அகம் ஒரு தூய்மையான நீரூற்றைப் போல இருக்க வேண்டும். ஒரு நீரூட்டிற்குள் யாராவது குப்பையை அள்ளி போட்டாலும் அது அந்த பழுக்குகளை தன் ஓட்டத்தால் அடித்துச் சென்று மீண்டும் தூய்மையான நீரை மட்டுமே வழங்கும். அதேபோல வெளியுலக மனிதர்களின் தீய குணங்கள் உன்னுடைய தார்மீக நேர்மையை ஒருபோதும் கரைபடுத்தக்கூடாது. வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால போர்க்களம். அதில் தினமும் காலையில் கண் விழிப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சோம்பேறித்தனத்தாலும் சாக்குகளாலும் வீணாக்காமல் ஒரு மாபெரும் போர்வீரனைப் போல துணிவோடு எழுந்து உன்னுடைய கடமைகளை செய்யத் தொடங்கு. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 6வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த பகுதி சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் தினமும் சந்திக்கக்கூடிய ஆகப்பெரிய சவாலை பற்றியது. அது என்ன தெரியுமா? நமக்குப் பிடிக்காத, நம்முடைய நிம்மதியை கெடுக்க நினைக்கிற கடினமான மனிதர்களை, டிஃபிகல்ட் பீப்பிள், எப்படி எதிர்கொள்வது? உலகையே ஆளும் ஒரு பேரரசனாக இருந்ததால் மார்க்கஸிற்கு அடியில் வேலை செய்த எத்தனையோ அதிகாரிகள் வஞ்சகம் செய்பவர்களாக, பொறாமை பிடித்தவர்களாக, முகஸ்துதி பாடுபவர்களாக இருந்தார்கள். அத்தகைய மனிதர்களுக்கு நடுவே வாழும்போது தன் மனதை கசப்படைய செய்யாமல் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் ஒழுங்கு விதிக்கு, த யூனிவர்சல் ஆர்டர், ஏற்ப தன் அகம் எனும் கோட்டையை அவர் எப்படி பாதுகாத்தார் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த அத்தியாயத்தை அவர் பிரபஞ்சத்தின் தன்மையை பற்றிய ஒரு மாபெரும் தத்துவ புரிதலுடன் தொடங்குகிறார். இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த பருப்பொருளும், யூனிவர்சல் சப்ஸ்டன்ஸ், மிகவும் நெகிழ்வானது, சாதுவானது. அதை இயக்கும் பேரறிவு அல்லது பிரபஞ்ச ஒழுங்கு விதி, யூனிவர்சல் ரீசன், எதற்கும் தீமை விளைவிப்பது இல்லை. ஏனில் அதற்குள் எந்தவொரு தீய குணமும் இல்லை. பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை பொருட்களும் அந்த விதியின்படியே பிறக்கின்றன, வாழ்கின்றன, மாறுகின்றன. எனவே உனக்கு வெளியிலிருந்து வரும் எந்தவொரு சூழ்நிலையும் பிரபஞ்சத்தின் ஒரு பொதுவான நன்மையின் பொருட்டே நடக்கிறது என்பதை முதலில் ஆழமாக உணர்ந்துகொள். இதன் தொடர்ச்சியாக அவர் மனித நடத்தைகளை பகுப்பாய்வு செய்கிறார். நீ உன்னுடைய தார்மீக கடமையைச் செய்யும்போது உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உன்னை பாராட்டுகிறார்களா அல்லது தூற்றுகிறார்களா? உனக்கு குளிர்கிறதா அல்லது வெயில் அடிக்கிறதா? நீ சாக கிடக்கிறாயா அல்லது வாழ்கிறாயா என்பதை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே. உன்னுடைய ஒரே கவலை, நீ செய்யும் செயல் தார்மீக ரீதியாகச் சரியானதா என்பது மட்டும்தான் இருக்க வேண்டும். மற்றவர்கள் உனக்கு தீமை செய்ய நினைத்தால் அது அவர்களுடைய பொறுப்பு, அது அவர்களுடைய ஆன்மாவின் பலவீனம். அதை நினைத்து நீ ஏன் உன்னுடைய மன அமைதியை கெடுத்துக் கொள்கிறாய் என்று கேட்கிறார். எதிரிகளை எதிர்கொள்வதில் மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு கற்றுத்தரும் ஆகச்சிறந்த ஸ்டாயிக் தற்காப்பு உத்தி இதுதான். உன்னை வீழ்த்த நினைக்கும் உன் எதிரிக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? அவனுடைய தீய குணங்களை நீ நகலெடுக்காமல் அவனுக்கு நேர்மாறான ஒரு உன்னத நட்பண்புள்ள மனிதனாக வாழ்ந்து காட்டுவதுதான். ஒருவன் உன்னை கோபப்படுத்தினான் என்பதற்காக நீயும் திரும்ப கோபப்பட்டால் அவனுடைய தீய குணத்திற்கு நீ அடிமையாகிவிட்டாய் என்று அர்த்தம். அவனுடைய அறியாமையைக் கண்டு நீ புன்னகைத்துவிட்டு செல்லும்போது அவனுடைய அத்தனை தந்திரங்களும் உன்னுடைய அகக்கோட்டையின் சுவர்களில் முட்டித்தூளாகிவிடும். இன்றைய நடுத்தர குடும்பத்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு மிக எளிய, யதார்த்தமான உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நபர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில், அபார்ட்மெண்ட், தன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கும் அண்டை வீட்டார் எப்போது பார்த்தாலும் சண்டை போடுபவராகவும் வம்பு பேசுபவராகவும் இவருடைய வீட்டின் வாசலில் குப்பைகளை போட்டு இவரை வம்புக்கு இழுப்பவராகவும் இருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு சாதாரண மனிதருக்கு கடுமையான கோபம் வரும். அவன் எப்படி என் வாசலில் குப்பையை போடலாம்? நானும் அவனிடம் போய் சண்டை போட்டு 4 வார்த்தை அசிங்கமாக கேட்பேன் என்று கோபத்தில் கத்துவார்கள். இதனால் அசைவற்று இருக்க வேண்டிய அவர்களின் அன்றாட நிம்மதியும் தூக்கமும் முற்றிலும் கெட்டுப்போகும். ஆனால் அவர் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நடுத்தர வர்க்கத்து ஞானியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்?
என் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி மோசமாக நடந்து கொள்கிறார் என்றால் அவருக்கு எது நல்லொழுக்கம் என்ற தார்மீக அறிவு இல்லை. அவர் ஒரு மனநோயாளி அல்லது அறியாமையில் மூழ்கியவர். அவர் என் வாசலில் குப்பையை போடலாம், ஆனால் என் மனதிற்குள் கோபத்தை விதைக்க அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என் அமைதியை கெடுப்பது என் கட்டுப்பாட்டில் இருக்கும் என் சொந்த தீர்ப்பு. நான் அவரிடம் போய் சண்டை போட்டால் நானும் அவரைப் போன்ற ஒரு அற்பமான மனிதனாக மாறிவிடுவேன். அவர் அமைதியாக அந்த குப்பையை அள்ளி தூர போட்டுவிட்டு தன் பிள்ளைகளின் படிப்பு, தன் வேலை ஆகியவற்றில் தன் முழு கவனத்தை செலுத்துவார். பக்கத்து வீட்டுக்காரரின் தீய நடத்தை இவருடைய அகக்கோட்டையை 1 மில்லிமீட்டர் கூட அசைக்க முடியாது. இதுதான் நடுத்தர மக்கள் தங்களின் கடினமான உறவுகளை கையாள மார்க்கஸ் காட்டும் உன்னத வழி. இந்த உலகளாவிய ஒழுங்கின் ரகசியத்தை புரிந்துகொள்ள ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு மாபெரும் காட்டின் நடுவே ஒரு பெரிய சந்தன மரம் இருந்தது. அந்த சந்தன மரம் தன் உடலிலிருந்து மிக அரிய நறுமணமிக்க வாசனை திரவியங்களை எப்போதும் காற்றில் பரப்பி காடு முழுவதையும் நறுமணத்தால் நிரப்பி வந்தது. ஒரு நாள் கூர்மையான கோடரியை கையில் ஏந்திய ஒரு மரவெட்டி அந்த சந்தன மரத்தின் அருகில் வந்தான். அவன் அந்த மரத்தை வெட்டுவதற்காக தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி கோடரியால் மரத்தின் அடிமரத்தில் பலமாக வெட்டினான். மரத்தின் சதை பிளந்தது, அதிலிருந்து சாறு கசிந்தது. ஆனால் அந்த சந்தன மரம் கோடரியின் மீது கோபப்படவோ அல்லது சாபமிடவோ இல்லை. மாறாக தன்னை வெட்டிய அந்த கோடரியின் கூர்மையான இரும்பு முனையிலும் தன் உடலில் இருந்த நறுமண சந்தனத்தை அப்படியே பூசி அந்த கோடரியையும் வாசனையுடையதாக மாற்றியது. மரம் சிந்தித்து, வெட்டுவது கோடரியின் இயல்பு, ஆனால் தன்னை வெட்டும் ஆயுதத்திற்கும் நறுமணத்தை தருவது சந்தனமாகிய என்னுடைய தார்மீக இயல்பு. சூழ்நிலைகள் மாறினாலும் என் குணத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். இந்த கதையில் வரும் சந்தன மரம்தான் மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு காட்டும் அந்த உன்னதமான மனித ஆன்மா. வெளியுலகில் இருக்கும் கடினமான மனிதர்கள் உங்களை கோடரியைப் போல வெட்டினாலும் உங்களின் நட்பண்புகளாகிய நறுமணத்தை நீங்கள் கைவிடக்கூடாது. மார்க்கஸ் அரேலியஸ் தன் குறிப்புகளில் பிரபஞ்சத்தின் அசைவுகளைப் பற்றி மேலும் பல ஆழமான தத்துவங்களை முன்வைக்கிறார். மனிதனே, நீ ஏன் உன்னை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறாய்? இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் உடல் போன்றது. அதில் இருக்கும் மனிதர்கள் அனைவரும் அந்த உடலின் வெவ்வேறு உறுப்புகள் போன்றவர்கள். ஒரு கைக்கு ஆபத்து வரும்போது மற்றொரு கை அதை தடுத்து காப்பாற்றுகிறது அல்லவா? அதேபோல மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒத்திசைவோடு வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு செயலும் உன்னுடைய சொந்த ஆன்மாவிற்கு நீயே செய்து கொள்ளும் தீங்காகும். உன்னுடைய ஆடம்பரமான உடைகளையும் உன்னுடைய அரச பதவிகளையும் உற்றுப்பார். ஒரு ஊதாநிற அரச உடை, இம்பீரியல் பர்பிள் ராப் என்பது என்ன? அது வெறும் ஒரு ஆட்டின் முரோமத்தால் செய்யப்பட்டு ஒரு கடல் நத்தையின் இரத்தத்தால் சாயம் பூசப்பட்ட ஒரு துணி, அவ்வளவுதான். உன்னுடைய மாபெரும் அரண்மனை உணவு என்பது என்ன? அது வெறும் ஒரு இறந்த மீனின் சதை அல்லது ஒரு கோழியின் பிணம். இப்படி அத்தனையையும் அதன் அசல் தன்மையோடு பிரித்து பார்க்க பழகு. அப்போதுதான் உலகப் பொருட்களின் மீது உனக்கு இருக்கும் அந்த போலி பேராசையும் மாயையும் உன்னை விட்டு விலகும். நாம் வாழும் இந்த தற்காலிகமான வாழ்க்கையில் மனிதர்களின் விமர்சனங்களுக்கும் புகழ்ச்சிகளுக்கும் மயங்காமல் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை ஒரு போர்வீரனைப் போல துணிவோடு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் கடினமான மனிதர்கள் உன்னை கசப்படைய செய்ய முயன்றாலும் நீ ஒரு தூய்மையான பளிங்கு பாறையைப் போல அமைதியாக நில். பிரபஞ்சத்தின் மாபெரும் ஒழுங்கு விதி உன்னை காத்து நிற்கும். இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 7வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த பகுதி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய 2 மிகப்பெரிய சவால்களை பற்றியது. ஒன்று, நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் வரக்கூடிய வலி அல்லது வேதனை, பெயின். மற்றொன்று, இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பம் இல்லாமலேயே எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் மாற்றம், சேஞ்ச். கொட்டும் பணியிலும் போர்க்களத்தின் கடுமையான உடல் சோர்விலும் அமர்ந்து இந்த 2 சவால்களையும் ஒரு மனிதன் தன் நட்பண்புகளால் வேச்சு எப்படி தாங்கி நிற்க வேண்டும் என்ற மாபெரும் சகிப்புத்தன்மையை, ரெசிலியன்ஸ், இந்த அத்தியாயத்தில் அவர் நமக்கு மிக ஆழமாக விவரிக்கிறார். ஒரு பேரரசன் தன் சொந்த வாழ்க்கையின் வலிகளை எப்படி தத்துவ கண்ணோட்டத்துடன் எதிர்கொண்டான் என்பதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு மாபெரும் மனவலிமை கிடைக்கிறது. இந்த அத்தியாயத்தை அவர் தீய குணங்களின் தன்மையைப் பற்றிய ஒரு எளிய உண்மையுடன் தொடங்குகிறார். தீமை என்பது ஏதோ இன்று புதிதாக முளைத்த விஷயம் அல்ல. நீ இன்று உலகில் பார்க்கும் அத்தனை துரோகங்களும் ஏமாற்றங்களும் தீமைகளும் மனித வரலாற்றில் ஏற்கனவே எத்தனையோ 1000 முறை நடந்து முடிந்தவைதான். பழைய வரலாற்று புத்தகங்களை திறந்து பார். எத்தனையோ பேரரசுகளின் வீழ்ச்சியிலும் எத்தனையோ சாதாரண மனிதர்களின் அன்றாட சண்டைகளிலும் இதே தீமைகளும் சுயநலங்களும் தான் திரும்ப திரும்ப அரங்கேறியிருக்கின்றன. இந்த உலகத்தில் எதுவும் புதிதல்ல, அத்தனையும் தற்காலிகமானவை. எனவே உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளைக் கண்டு நீ ஆச்சரியப்படவோ அல்லது ஐயோ உலகம் கெட்டுப்போய்விட்டது என்று உன் மன அமைதியை இழக்கவோ தேவையில்லை என்று கூறுகிறார். அடுத்து அவர் உடல் வலி மற்றும் சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறார்.
மார்க்கஸ் அரேலியஸ் தன் வாழ்நாளில் கடுமையான வயிற்று வலியாலும் மூட்டு வலியாலும் அவதிப்பட்டவர் என்பது வரலாறு. அவர் போர்க்களத்தில் இருந்த காலத்தில் அவருக்கு சொகுசான அரண்மனை மருத்துவ வசதிகளும் இல்லை. அந்த வலியை அவர் எப்படி எதிர்கொண்டார்? உடல் வலி உன்னை தாக்கும்போது அது உன்னுடைய பகுத்தறிவையோ அல்லது உன்னுடைய நட்பண்புகளையோ ஒருபோதும் கரைபடுத்த முடியாது என்பதை நினைவில் கொள். வலி என்பது உடலின் அணுக்கள் சந்திக்கும் ஒரு தற்காலிக வேதனை. அது உன்னுடைய ஆன்மாவை தொட முடியாது. வலி தாங்க முடியாததாக இருந்தால் அது சீக்கிரமே உன்னை மரணத்தின் மூலம் விடுவித்துவிடும். ஒருவேளை வலி நீடித்தால் அதை தாங்கும் பக்குவத்தை உன்னுடைய உடல் பழகிவிடும். எனவே ஐயோ, இந்த வலி என்னை அழிக்கிறது என்று உன்னுடைய மனதிற்குள் நீயே புலம்பி அந்த வலியின் வீரியத்தை அதிகப்படுத்தாதே என்று தனக்குத்தானே கட்டளையிடுகிறார். இதேபோல பிரபஞ்சத்தின் மாற்றங்களைப் பற்றி அவர் பேசும் தத்துவம் மிக உன்னதமானது. இந்த உலகத்தில் மாற்றம் மட்டும்தான் மாறாதது. இயற்கை எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பொருள் அழிந்து மற்றொரு பொருளாக மாறுவதுதான் இயற்கையின் விதி. உன்னுடைய உடலும் உன்னை சுற்றி இருக்கும் உலகமும் நாளை முற்றிலும் மாறிவிடும். இந்த மாற்றங்களைக் கண்டு நீ ஏன் அஞ்சுகிறாய்? மாற்றம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நடக்க முடியுமா? நீ உண்ணும் உணவு செரிமானமாகி உன்னுடைய உடலாக மாற வேண்டும் என்றால் அங்கேயும் ஒரு மாற்றம் தேவைதானே? பிரபஞ்சத்தின் அத்தனை மாற்றங்களும் ஒரு மாபெரும் பொதுவான நன்மையின் பொருட்டே நடக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டால் உனக்கு இழப்பை பற்றிய பயமே இருக்காது. இன்றைய நடுத்தர மற்றும் உழைக்கும் வர்க்கத்து மக்களின் வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு மிக எளிய யதார்த்தமான உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நபர் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் பல வருடங்களாக அந்த கடையை நம்பித்தான் தன் குடும்பத்தை நடத்தி வருகிறார், தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். திடீரென்று அவருடைய கடை இருக்கும் தெருவின் எதிர்ப்பக்கத்தில் ஒரு மாபெரும் பல்பொருள் அங்காடி, சூப்பர் மார்க்கெட் திறக்கப்படுகிறது. அவர்கள் அத்தனை பொருட்களையும் ஆன்லைன் மூலமாகவும் மிக குறைந்த விலையிலும் விற்கிறார்கள். சில நாட்களிலேயே அந்த நடுத்தர மனிதரின் மளிகை கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைகிறது. வருமானம் முடங்குகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண மனிதருக்கு கடுமையான அதிர்ச்சியும் பயமும் மன அழுத்தமும் வரும். என் பிழைப்பு அற்றுப்போய்விட்டது, இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது, என் குடும்பத்தின் நிலை என்னவாவது என்று அவர் அழுது புலம்பலாம். ஆனால் அவர் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நடுத்தர வர்க்கத்து ஞானியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்? தொழில்நுட்பமும் உலகமும் மாறுவது இயற்கையின் விதி. என்னுடைய பழைய வியாபார முறை இப்போது மாறிவிட்டது என்பது என் கட்டுப்பாட்டில் இல்லாத வெளியுலக விஷயம். ஆனால் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நான் பயப்படுவது என் சொந்த மனதின் தீர்ப்பு. இந்த மாற்றத்தை என்னால் தடுக்க முடியாது, ஆனால் இந்த மாற்றத்திற்கு ஏற்ப என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியும். என் கடையையும் நான் ஆன்லைன் முறைக்கு மாற்றப் போகிறேன், அல்லது வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் கனிவான சேவையை தந்து என் நட்பண்புகளால் அவர்களை ஈர்க்கப் போகிறேன். அவர் பயந்து நடுங்காமல் சூழ்நிலையின் மாற்றத்தை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு தன் அடுத்த கட்ட உத்தியை நோக்கி நகர்வார். வெளியுலக பொருளாதார புயல் அவருடைய தொழிலை தாக்கினாலும் அவருடைய அகக்கோட்டை உடையாமல் அப்படியே கம்பீரமாக நிற்கும். இதுதான் நடுத்தர மக்கள் தங்களின் வாழ்வில் வரும் பெரிய மாற்றங்களையும் இழப்புகளையும் எதிர்கொள்ள மார்க்கஸ் காட்டும் சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு மாபெரும் ஆற்றின் கரையில் ஒரு பெரிய ஆலமரமும் அதன் அருகில் சில எளிய நாணல் புட்களும் ரீட்ஸ் வளர்ந்திருந்தன. ஆலமரம் தன் பிரமாண்டமான விழுதுகளையும் தடித்த கிளையையும் பார்த்து மிகவும் பெருமைப்பட்டு கொண்டது. அது நாணல் புட்களை பார்த்து, நீங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள், ஒரு சிறிய காற்று அடித்தால் கூட வளைந்து விடுகிறீர்கள். என்னை பார், எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நான் அசையாமல் நிற்பேன் என்று கம்பீரமாக பேசியது. ஒரு நாள் இரவு காட்டில் ஒரு பயங்கரமான சூறாவளி புயல் வீசியது. நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த அசுர புயலின் வேகத்தை தாங்க முடியாமல் பிரமாண்டமான ஆலமரம் வேரோடு சாய்ந்து நதிக்குள் விழுந்து அழிந்தது. ஆனால் அதன் அருகில் இருந்த நாணல் புட்களோ புயல் வீசிய திசையில் தங்களை அப்படியே வளைத்துக் கொடுத்து புயலின் வேகத்தை தங்களுக்குள் கடத்தின. புயல் ஓய்ந்த பிறகு நாணல் புட்கள் மீண்டும் நிமிர்ந்து புன்னகையோடு நின்றன. ஆலமரம் தன் பிடிவாதத்தால் அழிந்தது. நாணல் புட்கள் தங்களின் நெகிழ்வுத்தன்மையால் ஃபிளெக்சிபிலிட்டி தப்பி பிழைத்தன. இந்த கதையில் வரும் நாணல் புட்கள் தான் மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு காட்டும் அந்த உன்னதமான சகிப்புத்தன்மை. வாழ்க்கை உங்களுக்கு தரும் வலிகளையும் மாற்றங்களையும் நீங்கள் பிடிவாதமாக எதிர்க்காமல் அவற்றை இயற்கையின் விதியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை வளைத்துக் கொள்ள பழக வேண்டும். மார்க்கஸ் அரேலியஸ் தன் குறிப்புகளின் இறுதியில் ஒரு மாபெரும் தத்துவ எச்சரிக்கையை நமக்கு வைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் தரம் என்பது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் நடத்தையை பொறுத்தது அல்ல, உன்னுடைய அகத்தின் தூய்மையை பொறுத்தது மட்டுமே. மற்றவர்கள் உனக்கு துரோகம் செய்தாலும் நீ உன்னுடைய நீதியையும் கனிவையும் கைவிடாதே.
உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக பகுத்தறிவை நீ ஒரு மாபெரும் பாறையைப் போல உறுதியாக வைத்திருந்தால் உன்னை நோக்கி வீசப்படும் அத்தனை அம்பு வதந்திகளும் வலிகளும் உன்னை ஒன்றும் செய்யாமல் மறைந்துவிடும். உன்னுடைய நட்பண்புகள்தான் உன்னுடைய ஆகச்சிறந்த கவசம். உன்னை நோக்கி வரும் அம்பு உன்னை துளைக்க வேண்டுமென்றால் நீ அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நீ உன்னுடைய அகக்கோட்டையின் கதவுகளை மூடிவிட்டால் எந்தவொரு அம்பும் உன்னை காயம் செய்ய முடியாது. வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால போர்க்களம். அதில் வரும் வலிகளும் மாற்றங்களும் நம்முடைய ஆன்மாவை இன்னும் பக்குவப்படுத்துவதற்காகவே வருகின்றன என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு மாபெரும் போர்வீரனைப் போல துணிவோடு அவற்றை எதிர்கொள். உன்னுடைய தார்மீக பக்குவம் தான் உன்னுடைய உண்மையான வெற்றி என்பதை இந்த அத்தியாயம் ஆழமாக உணர்த்துகிறது. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 8வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த பகுதி மனிதகுலம் காலம் காலமாக தேடிக்கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான தேடலை பற்றியது. அதுதான் தி சர்ச் ஃபார் ட்ராங்குவிலிட்டி எனப்படும் உண்மையான மன அமைதிக்கான தேடல். புகழ், அதிகாரம், பணம், ஆடம்பரம் ஆகியவற்றின் பின்னால் ஓடினால் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைத்துவிடுமா, அல்லது நம்முடைய அகத்தின் நேர்மறையான சிந்தனைகளில் மட்டும்தான் அந்த நிம்மதி ஒளிந்திருக்கிறதா என்ற மாபெரும் தத்துவ உண்மையை உலகையே ஆண்ட ஒரு சக்கரவர்த்தி தன் சொந்த அனுபவத்திலிருந்து இந்த அத்தியாயத்தில் நமக்கு மிக ஆழமாக விவரிக்கிறார். இந்த அத்தியாயத்தை அவர் ஒரு மாபெரும் சுயபரிசோதனையுடன் தொடங்குகிறார். மார்க்கஸ், உனக்கு ஒரு தத்துவஞானியைப் போல முழுமையான தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார். நீ உன்னுடைய இளமை காலத்தின் பெரும் பகுதியை ரோமானிய பேரரசின் அரசியலிலும் போர்களிலும் தான் கழித்திருக்கிறாய். உன்னால் இப்போது ஒரு முழுமையான தத்துவஞானியாக உலகிற்கு முன்னால் மாற முடியாது என்பதுதான் யதார்த்தம். இதற்காக நீ வருத்தப்படாதே. உனக்கு இன்னும் எவ்வளவு காலம் மிச்சமிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. எனவே உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்ற போலி புகழை தேடுவதை நிறுத்திவிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் காலத்தில் உன்னுடைய பகுத்தறிவிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டும் செய்து உன்னுடைய ஆன்மாவிற்கு நிம்மதியை தேடித்தா என்று தனக்குத்தானே அறிவுரை கூறுகிறார். மகிழ்ச்சி என்பது எங்குள்ளது? அது புகழிலோ அல்லது அதிகாரத்திலோ இல்லை. நீ எத்தனையோ போர்களில் வெற்றி பெற்று புகழின் உச்சிக்கு சென்றாலும் உன்னுடைய உள்மனம் அமைதியாக இல்லை என்றால் நீ ஒரு ஏழைதான். உண்மையான மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதன் மனிதனாக பிறந்ததற்கான தார்மீக கடமைகளை செய்யும்போது மட்டுமே கிடைக்கிறது. நீ நீதி வழுவாமல் வாழும்போது, உன்னுடைய பேராசைகளை கட்டுப்படுத்தும்போது, மற்றவர்களுக்கு கனிவோடு உதவும்போது உன்னுடைய ஆன்மா ஒரு உன்னதமான நிம்மதியை அடைகிறது. அதை விடுத்து வெளியுலக பொருட்களில் மகிழ்ச்சியை தேடுவது கானல் நீரை குடித்து தாகம் தீர்க்க முயல்வதற்கு சமம் என்று மார்க்கஸ் கூறுகிறார். அடுத்து அவர் புகழின் நிலையாமையைப் பற்றி மிக ஆழமாக பேசுகிறார். உன்னை பாராட்டும் இந்த மனிதர்கள் யார்? அவர்கள் தங்களின் சொந்த வாழ்க்கையிலேயே எத்தனையோ தவறுகளையும் அறியாமைகளையும் செய்து கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்கள். காலையில் உன்னை புகழும் அவர்கள் மாலையில் உன்னை தூற்றலாம். அத்தகைய நிலையற்ற மனிதர்களின் கைதட்டலுக்காக நீ ஏன் உன்னுடைய நிம்மதியை இழக்கிறாய்? அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் போன்ற மாபெரும் அரசர்கள் இன்று எங்கே? அவர்கள் எத்தனையோ நாடுகளை வென்றார்கள். அவர்களின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் இன்று அவர்கள் அனைவரும் வெறும் மண்ணாக, வரலாற்றின் ஒரு சிறிய வரியாக மட்டுமே எஞ்சியிருக்கிறார்கள். புகழை தேடி ஓடுவது என்பது உன்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பறவையை பிடிக்க முயல்வதை போன்றது என்று சாடுகிறார். இன்றைய நடுத்தர குடும்பத்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு மிக எளிய யதார்த்தமான உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நபர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரைச் சுற்றி இருக்கும் அண்டை வீட்டாரும் உறவினர்களும் தங்களின் வீடுகளில் விலையுயர்ந்த நவீன பொருட்களை வாங்குவது, புதிய மாடல் கார் வாங்குவது, சமூக ஊடகங்களில் தங்களின் ஆடம்பரமான சுற்றுப்பயணங்களை படம்பிடித்து பதிவிடுவது என போலி பெருமைகளுக்காக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த நடுத்தர மனிதருக்குள் ஒரு ஏக்கம் உழைக்கிறது. நம்மிடம் பழைமையான பைக் மட்டும்தான் இருக்கிறது, நம்மிடம் பெரிய சொகுசு கார் இல்லையே, மற்றவர்கள் நம்மை கேவலமாக நினைப்பார்களோ என்ற பயத்தில் அவர் தன் சக்திக்கு மீறி வங்கியில் ஒரு பெரிய தொகையை கடனாக பெற்று ஒரு புதிய சொகுசு காரை வாங்குகிறார். கார் வாசலுக்கு வந்ததும் சுற்றியிருப்பவர்கள் பாராட்டுகிறார்கள், அவருக்கு ஒரு தற்காலிக புகழ் கிடைக்கிறது. ஆனால் அடுத்த மாதத்திலிருந்து அந்த காரின் இஎம்ஐ தொகையை கட்டுவதற்கு அவர் இரவு பகலாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. மன அழுத்தம் கூடுகிறது. குடும்பத்துடன் செலவிட நேரம் இல்லாமல் அவருடைய ஒட்டுமொத்த மன நிம்மதியும் கெட்டுப்போகிறது. ஆனால் அவர் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நடுத்தர வர்க்கத்து ஞானியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்? மற்றவர்களின் கைதட்டலுக்காகவும் போலி புகழுக்காகவும் நான் என் நிம்மதியை இழக்கக்கூடாது. என் பைக் என் பயண தேவையை பூர்த்தி செய்கிறது, அதுவே போதும். என் குடும்பத்தின் அமைதியும் என் கடன் இல்லாத நிம்மதியான தூக்கமும் தான் என் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி.
கார் என்பது ஒரு வெளியுலக பொருள், அது என் ஆன்மாவிற்கு நிம்மதியை தராது. அவர் மற்றவர்களின் ஆடம்பர போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் தன் அகக்கோட்டையை அமைதியாக வைத்திருப்பார். இதுதான் நடுத்தர மக்கள் தங்களின் போலி புகழை கடந்து உண்மையான நிம்மதியை கண்டடைய மார்க்கஸ் காட்டும் உன்னத வழி. இந்த மன அமைதியின் ரகசியத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு மாபெரும் பேரரசின் அரசன் ஒருவன் இருந்தான். அவனிடம் எல்லையற்ற அதிகாரமும் அசாத்தியமான செல்வமும் உலக புகழும் இருந்தன. ஆனால் அவனுக்கு இரவில் ஒரு சொட்டு கூட தூக்கம் வரவில்லை. மன அமைதி இல்லாமல் தவித்தான். தன் நாட்டில் இருக்கும் ஆகச்சிறந்த மருத்துவர்களையும் தத்துவவாதிகளையும் அழைத்து, எனக்கு உண்மையான நிம்மதியை தருபவருக்கு என் நாட்டின் பாதியை தருகிறேன் என்று அறிவித்தான். எத்தனையோ ஞானிகள் வந்தார்கள், ஆனால் யாராலும் அரசனுக்கு நிம்மதியை தர முடியவில்லை. இறுதியாக அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்த ஒரு ஏழை விறகுவெட்டியின் விபரத்தை கேள்விப்பட்டு அரசன் அவனுடைய குடிசைக்கு சென்றான். அந்த விறகுவெட்டி அன்றைய நாள் முழுவதும் காட்டில் உழைத்துவிட்டு மாலையில் தன் எளிய உணவை உண்டுவிட்டு எந்தவொரு கவலையும் இல்லாமல் ஒரு பாறையின் மீது நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். அரசன் அவனை எழுப்பி, விறகுவெட்டியே, உன்னிடம் பணமில்லை, புகழில்லை, அரண்மனை இல்லை. ஆனால் உன்னால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடிகிறது? அந்த ரகசியத்தை எனக்குச் சொல் என்று கேட்டான். விறகுவெட்டி புன்னகைத்துவிட்டு பதிலளித்தான், அரசே, என் கடமையை நான் நேர்மையோடு செய்கிறேன், கிடைப்பதை உண்கிறேன், இந்த நொடியில் வாழ்கிறேன். என் நிம்மதி என் மனதிற்குள் இருக்கிறது, உங்களுடைய கிரீடத்தில் இல்லை. அரசன் தன் தவறை உணர்ந்தான். இந்த கதையில் வரும் விறகுவெட்டிதான் மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு காட்டும் அந்த உன்னதமான அக அமைதி. வெளியுலக புகழும் அதிகாரமும் உங்களுக்கு ஒருபோதும் நிம்மதியை தராது. உங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு நிகழ்காலத்தில் வாழ பழகும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கிறது. மார்க்கஸ் அரேலியஸ் தன் குறிப்புகளின் இறுதியில் ஒரு மாபெரும் எச்சரிக்கையை நமக்கு வைக்கிறார். உன்னுடைய மன அமைதியை கெடுக்கும் அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் இன்றே அறுத்தெறிந்துவிடு. உன்னை நோக்கி வரும் அத்தனை விமர்சனங்களும் அவமானங்களும் உன்னுடைய அகக்கோட்டையின் சுவர்களில் முட்டித்தூளாகிவிடும். உன்னுடைய நட்பண்புகள்தான் உன்னுடைய ஆகச்சிறந்த கவசம். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் காலத்தில் ஒரு தார்மீக நேர்மையுள்ள மனிதனாக வாழ்ந்து முடி. வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால பயணம். அதில் வரும் போலி புகழின் பின்னால் ஓடி உன்னுடைய நிம்மதியை வீணாக்காமல் உன்னுடைய அகக்கோட்டையை நீ பலமாக வைத்திரு. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 9வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த பகுதி ஸ்டோயிக் தத்துவத்தின் மிக உன்னதமான சமூக கோட்பாட்டை பற்றியது. அதுதான் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபெலோஷிப் எனப்படும் நீதியும் உலகளாவிய கூட்டு வாழ்வும். பொதுவாக ஸ்டாய்சிசம் என்றாலே அது தனிமனித ஒழுக்கத்தை பற்றியது, உலகை துறந்து காடுகளுக்கோ அல்லது மலைகளுக்கோ சென்று தனியாக வாழ்வதை பற்றியது என்று பலர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க்கஸ் அரேலியஸ் இந்த அத்தியாயத்தில் அந்த மாயையை முற்றிலும் உடைத்திருக்கிறார். ஒரு மனிதன் தன் அகக்கோட்டையை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அவன் வாழும் சமூகத்திற்கு நேர்மையோடும் நீதியோடும் தன் கடமைகளைச் செய்வதுதான் என்ற மாபெரும் சமூக பொறுப்பை ஒரு பேரரசனாக நின்று இந்த அத்தியாயத்தில் அவர் மிக ஆழமாகவும் பகுப்பாய்வு ரீதியாகவும் விவரிக்கிறார். இந்த அத்தியாயத்தை அவர் இன்ஜஸ்டிஸ் என்றால் என்ன என்ற ஒரு மாபெரும் தத்துவ பகுப்பாய்வுடன் தொடங்குகிறார். அநீதி இழைப்பது என்பது வெறும் மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்தை மீறுவது மட்டுமல்ல, அது யூனிவர்சல் நேச்சருக்கு எதிராக செய்யப்படும் ஒரு மாபெரும் தார்மீக துரோகம். இந்த பிரபஞ்சம் பகுத்தறிவுள்ள மனிதர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒரு கூட்டு அமைப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியிருக்க ஒரு மனிதன் தன் சுயநலத்திற்காக மற்றொரு மனிதனுக்கு தீங்கு செய்கிறான் என்றால் அவன் பிரபஞ்சத்தின் உன்னதமான ஒழுங்கு விதியை மீறி செயல்படுகிறான் என்று அர்த்தம் என்று மார்க்கஸ் விளக்குகிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய சுயநலச் செயலும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சமநிலையை குலைக்கிறது என்பதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். அதேபோல பொய் பேசுவதையும் அவர் ஒரு மாபெரும் அநீதியாகவே பார்க்கிறார். யாராவது ஒருவர் வேண்டுமென்றே பொய் பேசினால் அவர் உண்மையை மறுத்து சமூகத்திற்கு அநீதி இழைக்கிறார். ஒருவேளை அவர் அறியாமையினால் பொய் பேசினாலும் அவர் பிரபஞ்சத்தின் ஒத்திசைவை கெடுத்து மனித உறவுகளுக்குள் குழப்பத்தை விளைவிக்கிறார். மனிதர்களாகிய நாம் அனைவரும் யூனிவர்சல் சால் லிருந்து வந்த வெவ்வேறு துளிகள். எனவே மற்றொரு மனிதனுக்கு நீ செய்யும் அநீதி உன்னுடைய சொந்த ஆன்மாவிற்கு நீயே செய்து கொள்ளும் மாபெரும் கரையாகும் என்று சாடுகிறார். இந்த இடத்தில் அவர் ஒரு மிக முக்கியமான உளவியல் உண்மையை முன்வைக்கிறார். ஒரு மனிதன் தவறான செயல்களை செய்வதால் மட்டும் அநீதி இழைப்பது இல்லை. பல நேரங்களில் செய்ய வேண்டிய தார்மீக கடமைகளை செய்யாமல் மௌனமாக இருப்பதன் மூலமும், அதாவது இனாக்ஷன் மூலமும் அவன் மாபெரும் அநீதியை இழைக்கிறான். உனக்கு முன்னால் ஒரு தவறு நடக்கும்போது இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று நீ உன்னுடைய சுயநலத்திற்காக ஒதுங்கிச் சென்றால் நீயும் அந்த அநீதியின் ஒரு நேரடி பங்குதாரர்தான்.
உன்னுடைய அகம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு செயலும் பொதுநலனை நோக்கியே இருக்க வேண்டும் என்று மார்க்கஸ் நமக்கு கட்டளையிடுகிறார். இன்றைய நடுத்தர குடும்பத்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு மிக எளிய யதார்த்தமான உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நபர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பகுதியின் பொதுவான குடிநீர் தொட்டியை அல்லது பொது பாதையை பராமரிக்கும் பொறுப்பு அந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள், என் வீட்டிற்கு தண்ணீர் வருகிறது, நான் ஏன் பொது விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டும், எனக்கு எதற்கு தேவையற்ற வேலை என்று சுயநலத்தோடு தங்களின் வீட்டின் கதவுகளை மூடிக்கொள்கிறார்கள். ஒரு நாள் அந்த பொது குடிநீர் தொட்டியில் ஏதோ ஒரு பெரிய கசிவு ஏற்பட்டு நிலத்தடி தண்ணீர் வீணாகிக் கொண்டிருக்கிறது. அதை அந்த நடுத்தர மனிதர் பார்க்கிறார். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால், இதை சரி செய்ய போனால் நம்முடைய நேரமும் பணமும் வீணாகும், யாராவது பார்த்துக் கொள்வார்கள், நமக்கு ஏன் வம்பு என்று கடந்து சென்று விடுவார். ஆனால் அவர் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நடுத்தர வர்க்கத்து ஞானியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை வளங்களும் மனிதகுலத்திற்கு பொதுவானவை. தண்ணீர் வீணாவது என் சமூகத்திற்கு செய்யப்படும் அநீதி. நான் இந்த சமூகத்தின் ஒரு முக்கிய உறுப்பு. சமூகத்துக்கு நன்மை தரும் ஒரு காரியத்தை என் கைகளால் செய்வதுதான் என் ஆன்மாவின் தர்மம். அவர் தன் சொந்த நேரத்தை செலவழித்து மற்றவர்களின் கைதட்டலையோ துணையையோ எதிர்பார்க்காமல் உடனடியாக அந்த பழுதை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பார். மற்றவர்கள் அவரை பாராட்டுகிறார்களா இல்லையா என்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏனெனில் சமூகத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதுதான் தன் ஆன்மாவின் இயல்பு என்பதை அவர் ஆழமாக அறிந்திருக்கிறார். இதுதான் நடுத்தர மக்கள் தங்களின் சமூக கடமைகளை செய்ய மார்க்கஸ் காட்டும் உன்னத வழி. இந்த உலகளாவிய கூட்டு வாழ்வின் ரகசியத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய தத்துவ கதையை கேட்போம். ஒரு மாபெரும் கடலின் நடுவே ஒரு அழகான தீவு இருந்தது. அந்த தீவில் நூற்றுக்கணக்கான எறும்புகள் ஒன்று கூடி ஒரு மாபெரும் புற்றை கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த புற்றிலிருந்த ஒவ்வொரு எறும்பும் தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட வேலையை பிரித்துக்கொண்டு மிகவும் கட்டுக்கோப்பாக உழைத்து வந்தன. சில எறும்புகள் உணவை சேகரித்தன, சில எறும்புகள் புற்றை பாதுகாத்தன, சில எறும்புகள் குஞ்சுகளை கவனித்துக் கொண்டன. ஒரு நாள் சுயநலன் என்ற ஒரு எறும்பு நினைத்தது, நான் ஏன் தினமும் இவ்வளவு தூரம் நடந்து சென்று உணவை சேகரித்து வந்து இந்த ஒட்டுமொத்த புற்றிற்கும் கொடுக்க வேண்டும்? நான் தேடும் உணவை நானே மறைத்து வைத்துக்கொண்டு என் அறையிலேயே நிம்மதியாக சாப்பிட்டு வாழ்வேன். அது மற்ற எறும்புகளுக்கு தெரியாமல் உணவை திருடி தன் சொந்த அறையில் சேர்க்கத் தொடங்கியது. ஆனால் சில நாட்களிலேயே புற்றின் பாதுகாப்பு பகுதியில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. சுயநல எறும்பு, அது என் அறை இல்லை, நான் ஏன் அதை சரி செய்ய வேண்டும் என்று மௌனமாக இருந்தது. அடுத்த நாள் பெய்த பலத்த மழையில் அந்த விரிசலின் வழியே தண்ணீர் புகுந்து ஒட்டுமொத்த புற்றும் சரிந்து அழிந்தது. மற்ற எறும்புகளோடு சேர்ந்து அந்த சுயநல எறும்பும் தண்ணீரில் மூழ்கி இறந்தது. தனி மனிதனின் சுயநலம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழித்துவிடும், சமூகத்தின் அழிவு உன்னையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதை அந்த எறும்பு உணர தவறிவிட்டது. இந்த கதையில் வரும் எறும்பு புற்றுதான் நம்முடைய சமூகம். நாம் அனைவரும் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் நெட்வொர்க் மூலமாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். சமூகத்திற்கு செய்யப்படும் நன்மை உனக்கு செய்யப்படும் நன்மை, சமூகத்திற்கு இழைக்கப்படும் அநீதி உனக்கே இழைக்கப்படும் அநீதி என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மார்க்கஸ் அரேலியஸ் தன் குறிப்புகளில் மனித ஆன்மாவின் நிலைகளை பற்றி மேலும் பல ஆழமான பகுப்பாய்வுகளை முன்வைக்கிறார். பகுத்தறிவு இல்லாத விலங்குகள் கூட தங்களுக்குள் கூட்டமாக இணைந்து வாழ்கின்றன. தேனீக்கள் கூட்டமாக தேன் சேகரிக்கின்றன, பறவைகள் கூட்டமாக பறக்கின்றன. அப்படியிருக்க பகுத்தறிவுள்ள மனிதனாகிய நீ மட்டும் ஏன் சுயநலத்தோடு உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களிடமிருந்து பிரிந்து வாழ நினைக்கிறாய்? உன்னுடைய ஈகோர் களை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய ஆன்மாவை சமூகத்தின் பொது நலனோடு இணைத்துக்கொள் என்று கூறுகிறார். நீ ஒரு நாளை தொடங்கும்போது உனக்குள்ளே சொல்லிக்கொள், நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் என் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்கள் எனக்கு துரோகம் செய்தாலும் நான் என் நீதியையும் தர்மத்தையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய அகம் ஒரு தூய்மையான நீரூற்றைப் போல இருக்க வேண்டும். அந்த நீரூற்று அத்தனை மனிதர்களுக்கும் தாராளமாக தன் நீரை கொடுப்பதைப் போல உன்னுடைய நட்பண்புகளும் அத்தனை மனிதர்களுக்கும் பயன் தர வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பாராட்டுகிறார்களா இல்லையா என்பது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். ஆனால் நீ நேர்மையாக வாழ்வது உன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் விஷயம். வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால கூட்டு பயணம். அதில் உன்னுடைய சுயநல பேராசைகளை கடந்து சமூகத்தோடு இணைந்து நீதியோடும் தார்மீக நேர்மையோடும் வாழ்ந்து முடிப்பதுதான் ஒரு மனிதனின் உன்னதமான வெற்றியாகும். உன்னுடைய உள்மனக் கோட்டையை நீ பலமாக வைத்திருக்கும் அதே வேளையில் உன்னுடைய கரங்களை சமூகத்தின் நன்மைக்காக நீட்டு. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 10வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த பகுதி ஸ்டோயிக் தத்துவத்தின் மிக உன்னதமான மற்றும் சவாலான ஒரு கோட்பாட்டை பற்றியது.
அதுதான் அனுபாத்தி எனப்படும் தன் விதியை முழுமையாக நேசிப்பதும் வாழ்க்கை தரும் சூழ்நிலைகளை எந்தவித புகாருமின்றி அப்படியே ஏற்றுக்கொள்வதும் ஆகும். உலகையே ஆளும் ஒரு பேரரசனாக இருந்தாலும் தன் வாழ்க்கையில் வந்த அத்தனை இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் அவர் எப்படி எளிய மனதுடன் ஏற்றுக்கொண்டு தன் அகக்கோட்டையை பாதுகாத்தார் என்பதை இந்த அத்தியாயத்தில் அவர் நமக்கு மிக ஆழமாக விவரிக்கிறார். இந்த அத்தியாயத்தை அவர் தன் ஆன்மாவிற்குள் நடத்தும் ஒரு மாபெரும் தார்மீக கேள்வியுடன் தொடங்குகிறார். என் ஆன்மாவே, நீ எப்போது முழுமையான தூய்மையையும் அமைதியையும் அடையப் போகிறாய்? உன்னுடைய உடலைச் சுற்றி இருக்கும் தற்காலிகமான உலகப் பொருட்களின் மீதும் மனிதர்களின் மீதும் பற்று வைப்பதை நீ எப்போது நிறுத்தப் போகிறாய்? உனக்கு கிடைக்கும் தற்காலிக இன்பங்களை அனுபவிப்பதற்கோ அல்லது உனக்கு வரும் திடீர் துன்பங்களிலிருந்து தப்பிப்பதற்கோ நீ ஏன் இன்னும் காலத்தையும் நேரத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய தற்போதைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை நீ முழுமையான திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தின் பேராற்றல் உனக்கு தந்த ஆகச்சிறந்த பரிசு இதுதான் என்று நீ எப்போது நினைக்கப் போகிறாய் என்று மார்க்கஸ் தன் ஆன்மாவை உசுப்புகிறார். பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை உயிரினங்களும் ஒரு மாபெரும் பொதுவான அமைப்பின் ஒரு பகுதிதான் என்பதை அவர் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறார். நீ இந்த மாபெரும் பிரபஞ்ச உடலின் ஒரு சிறிய உறுப்பு. பிரபஞ்சத்தின் பொதுவான நன்மைக்காக என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறதோ அவை அத்தனையும் உனக்கும் நன்மை பயப்பவைதான். எனவே உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்தவொரு நோயோ வறுமையோ அல்லது இழப்போ உனக்கு தனிப்பட்ட முறையில் செய்யப்பட்ட அநீதி அல்ல. அவை இயற்கையின் பொதுவான ஓட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே. இதை நீ ஆழமாக புரிந்து கொண்டால் உன்னுடைய மனதில் எழும் அத்தனை புகார்களும் புலம்பல்களும் ஒரே நொடியில் மறைந்துவிடும் என்று விளக்குகிறார். அடுத்து அவர் எளிமை என்பதை பற்றி மிக ஆழமாக பேசுகிறார். உன்னுடைய பேச்சிலும் நடத்தையிலும் உடையிலும் எந்தவொரு போலித்தனமான அலங்காரமும் இருக்கக்கூடாது. நீ ஒரு பெரிய ஞானியைப் போல வாழ்கிறேன் என்று உலகிற்கு முன்னால் தம்பட்டம் அடிக்கத் தேவை என்பதே இல்லை. உன்னுடைய அகம் எப்போதும் எளிமையாகவும் நேர்மையாகவும் பகுத்தறிவுடனும் இருக்கிறதா என்பதை மட்டும் கவனி. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத வெளியுலக விஷயம். ஆனால் நீ உன்னுடைய அகத்தில் ஒரு தூய்மையான குழந்தையைப் போல எளிமையாக வாழ்வது உன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் விஷயம் என்று சாடுகிறார். இன்றைய நடுத்தர குடும்பத்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு மிக எளிய யதார்த்தமான உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தன் மகனை ஒரு மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும் என்று பல வருடங்களாக சிறுக சிறுக பணம் சேர்த்து வைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் நுழைவுத் தேர்வின் அன்றைய நாளில் அந்த பையனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு அவனால் தேர்வை சரியாக எழுத முடியாமல் போகிறது. அவனுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த நடுத்தர தந்தைக்கு பிரமாண்டமான அதிர்ச்சியும் ஏமாற்றமும் கடுமையான மன அழுத்தமும் வரும். என் இத்தனை வருட உழைப்பும் வீணாகிவிட்டது, என் மகனின் எதிர்காலம் அழிந்துவிட்டது, என் விதி ஏன் இவ்வளவு கொடூரமானது என்று அவர் அழுது புலம்பலாம். இது ஒரு சாதாரண மனிதனின் இயல்பு. ஆனால் அவர் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நடுத்தர வர்க்கத்து ஞானியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்? என் மகன் நோய்வாய்ப்பட்டதும் அவனுக்கு இடம் கிடைக்காமல் போனதும் என் கட்டுப்பாட்டில் இல்லாத வெளியுலக நிகழ்வுகள். நடந்து முடிந்த ஒன்றை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் என் மகனின் வாழ்க்கை அழிந்துவிட்டது என்று நான் பயப்படுவது என் சொந்த மனதின் தீர்ப்பு. இந்த சூழ்நிலையை நான் புகாரின்றி ஏற்றுக்கொள்கிறேன். இருக்கும் மற்ற வாய்ப்புகளில் என் மகனுக்கு எது சிறந்தது என்பதை நோக்கி நான் என் கடமையை செய்யப் போகிறேன். அவர் பயந்து நடுங்காமல் சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட உத்தியை நோக்கி நகர்வார். வெளியுலக புயல் அவருடைய கனவுகளை தாக்கினாலும் அவருடைய அகக்கோட்டை உடையாமல் அப்படியே கம்பீரமாக நிற்கும். இதுதான் விதியை ஏற்கும் தத்துவத்தின் நிஜ வாழ்க்கை வடிவம். இந்த விதியை ஏற்கும் பக்குவத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய தத்துவ கதையை கேட்போம். ஒரு மாபெரும் காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்தது. அந்த மரத்தில் எத்தனையோ சுவையான ஆப்பிள் பழங்கள் பழுத்து தூங்கிக் கொண்டிருந்தன. இலையுதிர்காலம் வந்ததும் அந்த மரத்தின் இலைகளும் பழங்களும் ஒவ்வொன்றாக உதிர்ந்து பூமியில் விழத் தொடங்கின. அவற்றில் ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் மரத்தின் கிளையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அழுதது. நான் ஏன் இந்த மரத்தை விட்டு பிரிய வேண்டும்? பூமிக்கு கீழே விழுந்தால் நான் அழுகிப் போய்விடுவேன். என் விதி எவ்வளவு கொடூரமானது என்று புலம்பியது. ஆனால் அதன் அருகில் இருந்த மற்றொரு பழுத்த ஆப்பிள் பழம் புன்னகையோடு மரத்தின் கிளையிலிருந்து விடைபெற்று பூமியை நோக்கி விழுந்தது. அது விழுவதற்கு முன்னால் மரத்தை பார்த்து, என்னை இத்தனை நாட்கள் தாங்கியதற்கு நன்றி என்று கூறியது. பூமியை பார்த்து, எனக்கு உயிர் கொடுத்ததற்கு நன்றி என்று கூறியது. அது பூமியில் விழுந்து மண்ணோடு மண்ணாக மக்கி அடுத்த சில வருடங்களில் அதே இடத்தில் ஒரு புதிய ஆப்பிள் செடியாக முளைத்து பிரமாண்டமாக வளர்ந்தது. தன் விதியை எதிர்த்த பழம் கவலையோடு அழிந்தது. விதியை ஏற்ற பழம் ஒரு புதிய வாழ்க்கையாக மாறியது. இந்த கதையில் வரும் ஆப்பிள் பழம்தான் நாம் ஒவ்வொருவரும்.
வாழ்க்கை நமக்கு தரும் அத்தனை மாற்றங்களையும் மரணத்தையும் நாம் பிடிவாதமாக எதிர்க்காமல் அவற்றை இயற்கையின் விதியாக ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தின் பேராற்றலிடம் நம்மை நாம் முழுமையாக சரணடைய செய்ய வேண்டும். உன்னை நோக்கி வரும் எந்தவொரு துயரத்தையும் நீ வெறுக்காதே, அது உன்னை செதுக்க வந்த ஒரு கருவி என்று நினைத்து பழகிக்கொள். மார்க்கஸ் அரேலியஸ் தன் குறிப்புகளின் இறுதியில் ஒரு மாபெரும் எச்சரிக்கையை நமக்கு வைக்கிறார். மனிதனே, நீ ஏன் இன்னும் உன்னுடைய போலி முகமூடிகளை அணிந்து கொண்டு வாழ்கிறாய்? உன்னுடைய அகம் ஒரு தூய்மையான பளிங்கு பாறையைப் போல இருக்க வேண்டும். உன்னை நோக்கி வரும் அத்தனை இன்பங்களையும் துன்பங்களையும் நீ சமமாக பார்க்க பழகு. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் ஒரு எளிய நேர்மையுள்ள மனிதனாக வாழ்ந்து முடி. வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால பயணம். அதில் வரும் அத்தனை சவால்களையும் புகாரின்றி ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அகக்கோட்டையை நீ பலமாக வைத்திரு. சூழ்நிலைகள் உன்னை வளைக்க முயன்றாலும் நீ உன்னுடைய தார்மீக விழிப்புணர்வை ஒருபோதும் இழந்துவிடாதே. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் 11வது பகுதிக்குள் நுழைகிறோம். இந்த பகுதி ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அடையக்கூடிய ஆகச்சிறந்த சுதந்திரத்தை பற்றியது. அதுதான் த ஃப்ரீடம் ஆஃப் த சோல் எனப்படும் ஆன்மாவின் உண்மையான சுதந்திரம். வெளியுலகில் உங்களை சங்கிலியால் கட்டி ஒரு இருண்ட சிறைக்குள் அடைத்தாலும் உங்களுடைய ஆன்மாவை யாராலும் அடிமையாக்க முடியாது என்ற மாபெரும் ஸ்டாய்க் மனநிலையை உலகையே தன் அதிகார குடையின் கீழ் வைத்திருந்த ஒரு சக்கரவர்த்தி இந்த அத்தியாயத்தில் மிக ஆழமாகவும் பகுப்பாய்வு ரீதியாகவும் நமக்கு விவரிக்கிறார். ஒரு பேரரசன் போர்க்களத்தின் கடுமையான சவால்களுக்கு நடுவிலும் அரண்மனை சூழ்ச்சிகளுக்கு நடுவிலும் தன் ஆன்மாவின் சுதந்திரத்தை எப்படி ஒரு கவசமாக பயன்படுத்தினான் என்பதை இந்த பகுதி நமக்கு அணுவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த அத்தியாயத்தை அவர் பகுத்தறிவுள்ள ஆன்மாவின் தனித்துவமான பண்புகள் என்ன என்ற ஒரு ஆழமான தத்துவ பகுப்பாய்வுடன் தொடங்குகிறார். ஒரு தூய்மையான ஆன்மா தன்னைத்தானே உற்று நோக்குகிறது. அது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிறது. தன் விருப்பப்படி தன் குணாதிசயங்களை மாற்றியமைத்துக் கொள்கிறது. வெளியுலகில் இருக்கும் மரங்கள் தங்களின் கனிகளை மற்றவர்களுக்காக தருகின்றன, விலங்குகள் மற்றவர்களுக்காக உழைக்கின்றன. ஆனால் மனித ஆன்மாவோ தான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தன் தார்மீக எல்லையை தானே தீர்மானித்துக் கொள்கிறது. வாழ்க்கையின் நாடகம் எந்த இடத்தில் பாதியில் நின்றாலும் ஒரு ஸ்டாயிக் ஞானியின் ஆன்மா தன் கடமையை முழுமையாக செய்து முடித்த திருப்தியோடு எந்தவொரு பயமுமின்றி தன் பயணத்தை நிறைவு செய்ய எப்போதும் தயாராகவே இருக்கும் என்று மார்க்கஸ் விளக்குகிறார். நாம் இந்த உலகில் பிறந்தது பிறரின் கைதட்டல்களை பெறுவதற்காக அல்ல, நம் ஆன்மாவை செதுக்குவதற்காகவே என்பதை அவர் நமக்கு ஆழமாக உணர்த்துகிறார். ஆன்மாவின் சுதந்திரத்திற்கு ஆகப்பெரிய எதிரி எது தெரியுமா? நம்முடைய முன்கூட்டிய தீர்ப்புகளும் தீவிர உணர்ச்சிவசப்படல்களும் தான். உன்னை நோக்கி வரும் மனிதர்கள் உன்னை கோபப்படுத்தலாம், உன்னை ஏமாற்றலாம். ஆனால் அவர்கள் உன்னுடைய ஆன்மாவின் சுதந்திரத்தை பறிக்க முடியாது. ஒருவன் உனக்கு தீமை செய்யும்போது அவன் அறியாமையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் மீது கனிவு காட்டு. ஒரு தூய்மையான ஆன்மா எப்போதும் நடுநிலையோடும் அன்பயஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எனப்படும் பாரபட்சமற்ற தீர்ப்போடும் எல்லாவற்றையும் அணுக வேண்டும். மற்றவர்களின் தவறுகள் உன்னுடைய ஆன்மாவை கரைபடுத்த நீயே அனுமதித்தால் ஒழிய இந்த உலகத்தில் இருக்கும் எந்தவொரு சக்தியாலும் உன்னை அசுத்தப்படுத்த முடியாது என்று அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். வெளியுலகில் நடக்கும் எந்தவொரு அற்பமான விஷயமும் நம்முடைய உள்மன அமைதியை தீர்மானிக்க கூடாது என்பதில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் ஒரு மிக முக்கியமான தார்மீக எச்சரிக்கையை முன்வைக்கிறார். உன்னுடைய கனிவும் அன்பும் உண்மையானதாக இருக்க வேண்டும். நான் உன்னிடம் கனிவாக இருக்கப் போகிறேன் என்று வெளியுலகிற்கு தம்பட்டம் அடிப்பது ஒரு மாபெரும் போலித்தனம். உன்னுடைய கனிவு உன்னுடைய கண்களிலும் உன்னுடைய முகத்திலும் இயல்பாக தெரிய வேண்டும். அது ஒரு நல்ல நறுமணத்தை போன்றது. உன்னருகில் வரும் மனிதன் அந்த அன்பை வார்த்தைகளின்றி உணர வேண்டும். போலித்தனமான நேர்மையும் வஞ்சக புகழ்ச்சியும் உன்னுடைய ஆன்மாவை நிரந்தரமாக அடிமையாக்கிவிடும் என்று சாடுகிறார். நாம் ஒருவருக்கு செய்யும் உதவி என்பது நம்முடைய கடமையே தவிர அது ஒரு போலி விளம்பரமாக மாறிவிடக்கூடாது என்று அவர் எச்சரிக்கிறார். இன்றைய நடுத்தர குடும்பத்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு மிக எளிய யதார்த்தமான உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒரு பெரிய நிறுவனத்தில் பல வருடங்களாக மேலாளராக வேலை செய்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய அலுவலகத்தில் இருக்கும் சில சக ஊழியர்கள் பொறாமை காரணமாக அவரை பற்றி மேலதிகாரியிடம் அபாண்டமான வதந்திகளையும் பொய்ப்புகார்களையும் பரப்புகிறார்கள். இதன் விளைவாக அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தட்டிப்பறிக்கப்படுகிறது. மேலதிகாரி அவரை அத்தனை பேருக்கு முன்னாலும் கடுமையாக அவமதிக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண மனிதருக்கு பிரம்மாண்டமான கோபமும் விரக்தியும் கடுமையான மன அழுத்தமும் வரும். நான் இவ்வளவு உண்மையாக உழைத்தும் எனக்கு இந்த அவமானம் கிடைத்துவிட்டதே, என் நிம்மதியே போய்விட்டது என்று அவர்கள் தங்களின் நாட்களை கண்ணீரிலும் கசப்பிலும் கழிப்பார்கள். தங்களின் மகிழ்ச்சியை மற்றவர்களின் கைகளில் கொடுத்துவிட்டு தவிப்பார்கள்.
அவர்கள் தங்களின் ஆன்ம சுதந்திரத்தை அந்த அலுவலகத்தின் சூழலுக்கு அடிமையாக்கி விடுவார்கள். ஆனால் அவர் மார்க்கஸ் அரேலியஸ் AI தத்துவத்தை புரிந்துகொண்ட ஒரு நடுத்தர வர்க்கத்து ஞானியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்? அவர்கள் என் மீது பொய் புகார் கூறலாம், என் பதவி உயர்வை பறிக்கலாம். அவை என் கட்டுப்பாட்டில் இல்லாத வெளியுலக விஷயங்கள். ஆனால் என் நிம்மதி போய்விட்டது என்று நான் புலம்புவது என் சொந்த மனதின் தீர்ப்பு. என் பதவியையும் சம்பளத்தையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியுமே தவிர என் அகத்தின் தூய்மையையோ என் திறமையையோ என் ஆன்மாவின் சுதந்திரத்தையோ யாராலும் பறிக்க முடியாது. நான் என் கடமையை நேர்மையோடு தொடர்ந்து செய்வேன். அவர் எந்தவொரு வஞ்சகமுமின்றி தன் சக ஊழியர்கள் மீது கோபப்படாமல் தன் மன அமைதியை கோட்டையைப் போல பாதுகாப்பார். வெளியுலக புயல் அவருடைய பொருளாதாரத்தை தாக்கினாலும் அவருடைய ஆன்மாவின் சுதந்திரத்தை ஒரு மில்லிமீட்டர் கூட அசைக்க முடியாது. இதுதான் நடுத்தர மக்கள் தங்களின் அன்றாட அவமானங்களை கடந்து சுதந்திரமாக வாழ மார்க்கஸ் காட்டும் உன்னத ஸ்டாய்க் ஆட்டிடியூட். இந்த ஆன்ம சுதந்திரத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய தத்துவ கதையை கேட்போம். ஒரு மாபெரும் பேரரசின் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் தன் எல்லையற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஏழை தத்துவ ஞானியை கைது செய்து தன் சிறையில் அடைத்தான். அந்த ஞானியை இரும்புச் சங்கிலிகளால் பிணைத்து ஒரு இருண்ட நிலவறைக்குள் தள்ளினான். அரசன் கர்வத்தோடு அந்த ஞானியின் முன்னால் சென்று நின்று, ஞானியே, உன்னுடைய அத்தனை தத்துவங்களும் இப்போது எங்கே போயின? உன்னுடைய சுதந்திரத்தை நான் பறித்துவிட்டேன். நீ இப்போது என் அடிமை. நான் நினைத்தால் உன்னை ஒரே நொடியில் மரண தண்டனைக்கு உட்படுத்த முடியும் என்று மிரட்டினான். அந்த ஞானி சங்கிலிகளின் சத்தத்திற்கு நடுவிலும் சற்றும் பயப்படாமல் கம்பீரமாக புன்னகைத்தார். அவர் அரசனை உற்று பார்த்து பதிலளித்தார், அரசே, நீங்கள் என் உடலை மட்டும்தான் இந்த சங்கிலிகளால் கட்டியீர்கள். அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு அற்பமான வெளியுலக பொருள். ஆனால் என் ஆன்மாவோ இந்த வினாடியிலும் அண்டவெளியில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் எந்தவொரு பயமும் கோபமும் பேராசையும் இல்லை. உங்களால் என் உடலை சிறைபிடிக்க முடியுமே தவிர என் ஆன்மாவின் சுதந்திரத்தை உங்களால் தொடக்கூட முடியாது. உண்மையில் அத்தனை அதிகாரங்கள் இருந்தும் பயத்திற்கும் கோபத்திற்கும் அடிமையாகி நிற்கும் நீங்கள்தான் உண்மையான கைதி. நானோ இந்த சிறைக்குள்ளும் முழுமையான சுதந்திர மனிதன். அரசன் தன் எல்லையற்ற அதிகாரத்தின் தோல்வியைக் கண்டு மௌனமாக தலைகுனிந்தான். இந்த கதையில் வரும் ஞானியின் மனநிலைதான் மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு கற்றுத்தரும் ஆன்மாவின் சுதந்திரம். வெளியுலகில் இருக்கும் எந்தவொரு மனிதனோ வறுமையோ அல்லது நோயோ உங்களை ஒருபோதும் அடிமையாக்க முடியாது. உங்களுடைய அகத்தை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்கும் வரை நீங்கள் தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த சுதந்திர மனிதன் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மார்க்கஸ் அரேலியஸ் தன் குறிப்புகளின் இறுதியில் ஒரு மனிதன் தன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கான 10 உன்னதமான விதிகளை நமக்கு வழங்குகிறார். யாராவது உனக்கு தீமை செய்யும்போது அவர்கள் உன்னுடைய உடன்பிறந்தவர்கள் என்பதை நினைவில் கொள். அவர்கள் அறியாமையினால் தான் அப்படிச் செய்கிறார்கள். கோபப்படுவது பலவீனம், கனிவாகவும் அமைதியாகவும் இருப்பதுதான் உண்மையான ஆண்மை மற்றும் மனவலிமை. உன்னுடைய கோபம் உனக்கு தீமை செய்தவனின் செயலை விட உன்னுடைய ஆன்மாவிற்கு அதிக பேரழிவை உண்டாக்கும் என்பதை எப்போதும் மறந்துவிடாதே என்று கூறுகிறார். நீ ஒரு நாளை தொடங்கும்போது உனக்குள்ளே சொல்லிக்கொள், இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. இன்னும் சில வருடங்களில் நானும் என்னை எதிர்க்கும் இந்த மனிதர்களும் மண்ணோடு மண்ணாக போகிறோம். இந்த தற்காலிகமான வாழ்க்கையில் நாம் ஏன் சண்டையிட்டுக் கொண்டு நம்முடைய ஆன்மாவின் அமைதியை வீணாக்க வேண்டும்? உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக பகுத்தறிவை நீ ஒரு சுதந்திர பறவையைப் போல கம்பீரமாக பறக்கவிடு. உன்னுடைய ஆன்மாவிற்கு நீ கொடுக்கும் ஆகச்சிறந்த பரிசு அதை வெளியுலகின் பேராசைகளிலிருந்து விடுவிப்பதுதான். வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால போர்க்களம். அதில் வெளியுலக பொருட்களின் மீது பற்று வைக்காமல், மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு அடிமையாகாமல் உன்னுடைய அகக்கோட்டையை நீ முழுமையான சுதந்திரத்தோடு வைத்திருப்பதுதான் ஒரு மனிதனின் உன்னதமான வெற்றியாகும். உன்னுடைய ஆன்மாவின் சுதந்திரத்தை கவசமாக ஏந்தி பிரபஞ்சத்தின் விதிகளோடு ஒத்திசைந்து வாழ்ந்து முடி. இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவ குறிப்புகளின் இறுதிப் பகுதிக்குள் நுழைகிறோம். மரணப்படுக்கையில் அமர்ந்து தன் வாழ்நாளின் இறுதி வினாடிகளில் இந்த பிரபஞ்ச பெருவெளியிடம் தன்னை முழுமையாக சரணடைய செய்து இந்த வாழ்வெனும் மேடையிலிருந்து விடைபெறும் ஒரு மாபெரும் பேரரசனின் அசைக்க முடியாத மன உறுதியை இந்த அத்தியாயம் நமக்கு அணு அணுவாக விவரிக்கிறது. உலகையே தன் அரியாசனத்தின் கீழ் வைத்திருந்த ஒரு சக்கரவர்த்தி மரணத்தின் விளிம்பில் நின்றபோது எதைப்பற்றி சிந்தித்தார், தன் ஆன்மாவை எப்படி தயார் செய்தார் என்பதை பார்க்கும்போது நம்முடைய அற்பமான அன்றாட கவலைகள் யாவும் காணாமல் போய்விடுகின்றன. இந்த அத்தியாயத்தை அவர் ஒரு மாபெரும் தத்துவ கேள்வியுடன் தொடங்குகிறார். மனிதனே, நீ எத்தனையோ வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் அந்த அமைதியான உன்னதமான வாழ்க்கையை உன்னால் இப்போதே இந்த வினாடியே வாழ முடியும் என்பது உனக்கு தெரியுமா? ஆம், உன்னுடைய கடந்த கால நினைவுகளை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயங்களை பிரபஞ்சத்தின் விதியிடம் விட்டுவிடு. உன்னிடம் எஞ்சியிருக்கும் இந்த ஒரே ஒரு நிகழ்காலத்தை மட்டும் உன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா.
உன்னுடைய அகம் நீதி, உண்மை மற்றும் கனிவோடு இந்த நொடியில் செயல்பட்டால் நீ இப்போதே ஒரு மாபெரும் ஞானியாக மாறிவிடுகிறாய் என்று மார்க்கஸ் நமக்கு வழிகாட்டுகிறார். நாம் எப்போதும் எதிர்கால தேவைகளை பற்றியே சிந்தித்து நம் கைவசம் இருக்கும் நிகழ்காலத்தை தொலைக்கிறோம் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். மனிதர்களாகிய நாம் செய்யும் ஆகப்பெரிய உளவியல் முரண்பாட்டை அவர் இங்கே பகுப்பாய்வு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரையும் விட நம்மைத்தான் அதிகமாக நேசிக்கிறோம். ஆனால் நம்மை பற்றிய நம்முடைய சொந்த தீர்ப்பை விட நம்மைச் சுற்றி இருக்கும் அந்நிய மனிதர்களின் தீர்ப்புகளுக்கும் விமர்சனங்களுக்கும் நாம் ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உன்னை ஒருவன் விமர்சித்தால் என்ன, பாராட்டினால் என்ன? அவை யாவும் வெளியுலக காற்று. உன்னுடைய அகம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை மட்டும் கவனி என்று சவுக்கடி கொடுக்கிறார். மற்றவர்களின் கண்கள் மூலம் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அளவிடுவதை நிறுத்தும்போதுதான் நமக்கு உண்மையான ஆன்ம சுதந்திரம் கிடைக்கிறது. அடுத்து அவர் மரணத்தின் தன்மையைப் பற்றி மிக ஆழமாக பேசுகிறார். மரணத்தைக் கண்டு நீ ஏன் அஞ்சுகிறாய்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை பொருட்களும் தங்களின் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு மரம் மட்கி மண்ணாக மாறுவதும் ஒரு குழந்தை வளர்ந்து முதியவராவதும் இயற்கையின் விதியே ஆகும். மரணம் என்பது உன்னுடைய உடலின் அணுக்கள் பிரிந்து மீண்டும் பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு கலக்கும் ஒரு சாதாரண இயற்பியல் செயல்முறை. இயற்கையின் எந்தவொரு விதியும் யாருக்கும் தீங்கு விளைவிப்பது இல்லை. எனவே மரணத்தை ஒரு மாபெரும் தண்டனையாக பார்க்காமல் அதை இயற்கையின் ஒரு கனிவான அழைப்பாக ஏற்றுக்கொண்டு புன்னகையோடு விடைபெற பழகு என்று தனக்குத்தானே கட்டளையிடுகிறார். இன்றைய நடுத்தர குடும்பத்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு மிக எளிய யதார்த்தமான உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நபர் தன் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக உழைத்து தன் பிள்ளைகளை வளர்த்து ஒரு சிறிய வீட்டை கட்டி இப்போது தன் ஓய்வு காலத்தை நெருங்கியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்குள் ஒரு பெரிய பயமும் ஏக்கமும் முளைக்கிறது. என் அதிகாரமும் பதவியும் போய்விட்டது, என் பிள்ளைகள் தங்களின் சொந்த வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கிவிட்டார்கள், என் உடலின் பலம் குறைந்துவிட்டது, என் ஆயுள் முடிந்து விடுமோ என்று அவர் அழுது புலம்பலாம். ஆனால் அவர் மார்க்கஸ் அரேலியஸின் தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நடுத்தர வர்க்கத்து ஞானியாக இருந்தால் என்ன சிந்திப்பார்? என் உத்தியோக பருவம் முடிவடைவதும் என் உடல் முதிர்ச்சியடைவதும் இயற்கையின் விதி. நடந்து முடிந்த கடமைகளை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். என் கட்டுப்பாட்டில் இல்லாத எதிர்காலத்தை பற்றி நான் பயப்பட மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு காலத்தின் ஒவ்வொரு நாளையும் நான் என் குடும்பத்தாருடன் கனிவோடும் மன அமைதியோடும் பயனுள்ள தத்துவ புத்தகங்களை வாசிப்பதிலும் கழிக்கப் போகிறேன். அவர் பயந்து நடுங்காமல் தன் வாழ்வின் இறுதி பக்கங்களை ஒரு மாபெரும் புன்னகையோடும் அமைதியோடும் எதிர்கொள்வார். வெளியுலக மாற்றங்கள் அவருடைய உடலை தாக்கினாலும் அவருடைய ஆன்மாவின் மேன்மையை ஒரு மில்லிமீட்டர் கூட அசைக்க முடியாது. இதுதான் நடுத்தர மக்கள் தங்களின் இறுதி நாட்களை அமைதியாக எதிர்கொள்ள மார்க்கஸ் காட்டும் உன்னத ஸ்டாய்க் ஆட்டிடியூட். இந்த விடைபெறுதலின் உன்னதத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறிய தத்துவ கதையை கேட்போம். ஒரு மாபெரும் நகரத்தின் தியேட்டரில் ஒரு புகழ்பெற்ற நாடகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நாடகத்தில் விக்ரமன் என்ற ஒரு சிறந்த நடிகர் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அசாத்தியமான திறமையுடன் நடித்துக் கொண்டிருந்தார். மக்கள் அனைவரும் அவருடைய நடிப்பை பார்த்து பாராட்டி தங்களின் கைதட்டல்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த நாடகத்தின் இயக்குனர் மேடைக்கு வந்து விக்ரமனை நோக்கி, விக்ரமா, உன்னுடைய கதாபாத்திரம் இத்தோடு நிறைவடைகிறது. நீ மேடையை விட்டு வெளியேறலாம் என்று கட்டளையிட்டார். விக்ரமன் கோபப்படவோ அல்லது அழவோ இல்லை. அவர் இயக்குனரை பார்த்து, ஐயா, இந்த நாடகத்தில் மொத்தம் 5 அத்தியாயங்கள் இருக்கின்றன. நான் இதுவரை 3 அத்தியாயங்களில்தான் நடித்திருக்கிறேன். அதற்குள் என்னை ஏன் வெளியேறச் சொல்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. மாறாக அவர் புன்னகைத்துவிட்டு, இயக்குனரே, எனக்கு கொடுக்கப்பட்ட 3 அத்தியாயங்களிலும் என் கதாபாத்திரத்தை நான் எவ்வளவு தார்மீக நேர்மையோடு நடித்தேன் என்பதுதான் முக்கியம். 5 அத்தியாயங்கள் நடிக்க வேண்டும் என்பது என் பிடிவாதம். உங்களின் கட்டளையை நான் புகாரின்றி ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி நாடக மேடைக்கும் தியேட்டரில் இருந்த மக்களுக்கும் தலைவணங்கி நன்றி செலுத்திவிட்டு மாபெரும் கம்பீரத்தோடு புன்னகைத்தவாறே மேடையை விட்டு வெளியேறினார். இந்த கதையில் வரும் விக்ரமன்தான் நாம் ஒவ்வொருவரும். அந்த இயக்குனர் தான் பிரபஞ்சத்தின் பேராற்றல். நம்முடைய வாழ்க்கை எனும் நாடகம் எத்தனை வருடங்கள் நீடிக்கிறது என்பது முக்கியமல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய காலத்தில் நாம் எவ்வளவு நேர்மையாகவும் நீதியோடும் கனிவோடும் வாழ்ந்தோம் என்பது மட்டும்தான் முக்கியம். பிரபஞ்சம் உன்னை எப்போது அழைத்தாலும் எந்தவொரு புகாருமின்றி உன்னுடைய அத்தனை அகங்காரங்களையும் கழற்றி எறிந்துவிட்டு ஒரு எளிய மனிதனாக விடைபெற பழகு. மார்க்கஸ் அரேலியஸின் ஒட்டுமொத்த தத்துவ நாட்குறிப்புகளிலிருந்து இன்றைய நடுத்தர குடும்பத்து மனிதர்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையை அமைதியாக வாழக்கூடிய 5 மாபெரும் தார்மீக பாடங்கள் இதோ. கட்டுப்பாட்டின் எல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் வெளியுலக பொருளாதார மாற்றங்கள், மற்றவர்களின் விமர்சனங்கள், நோய்கள் ஆகியவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவை. ஆனால் அவற்றை நீ எதிர்கொள்ளும் உன்னுடைய மனநிலை மட்டுமே உன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ள விஷயம்.
கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை பற்றி புலம்புவதை நிறுத்திவிட்டு கட்டுப்பாட்டில் உள்ள உன்னுடைய அகத்தை மட்டும் கவனி. இதுவே உன்னுடைய முதல் கவசம். போலி புகழ்ச்சிகளை தவிர்த்தல். மற்றவர்களின் கைதட்டலுக்காகவும் போலி ஆடம்பர பெருமைகளுக்காகவும் உன்னுடைய நிமிமாத்தியை கடனாக்கி புதிய பொருட்களை வாங்காதே. உன்னுடைய எளிய வாழ்க்கையின் கடன் இல்லாத நிம்மதியான தூக்கமும் உன்னுடைய குடும்பத்தின் அமைதியும்தான் உன்னுடைய ஆன்மாவின் உண்மையான மகிழ்ச்சி என்பதை எப்போதும் நினைவில் கொள். கடினமான மனிதர்களை கையாளுதல். உன்னைச் சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்னை ஏமாற்றினாலோ அல்லது கோபப்படுத்தினாலோ அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மீது கனிவு காட்டு. உன்னை வீழ்த்த நினைக்கும் உன் எதிரிக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பழிவாங்கல் அவனுடைய தீய குணங்களை நீ நகலெடுக்காமல் நேர்மையாக வாழ்வதுதான். நிகழ்காலத்தில் வாழ்தல் மைண்ட்ஃபுல்னஸ். கடந்த காலத்தின் ஏமாற்றங்களைப் பற்றிய ஏக்கங்களையும் எதிர்காலத்தின் தேவைகளைப் பற்றிய பயங்களையும் இன்றே அறுத்தெறிந்துவிடு. உன்னிடம் இருப்பது இந்த ஒரே ஒரு நிகழ்காலம் மட்டும்தான். இந்த வினாடியில் உன்னுடைய கடமைகளை முழுமையான கவனத்தோடு நேர்மையோடு செய்து முடி. விதியை நேசித்தல். வாழ்க்கை உனக்கு தரும் அத்தனை மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் பிடிவாதமாக எதிர்க்காமல் அவற்றை உன்னைச் செதுக்க வந்த தார்மீக கருவிகளாக ஏற்றுக்கொள். பிரபஞ்சத்தின் விதிகளோடு ஒத்திசைந்து உனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஒரு மாபெரும் போர்வீரனைப் போல கம்பீரமாக நடித்து முடித்துவிட்டு புன்னகையோடு விடைபெறு. நண்பரே, உலகையே ஆண்ட ஒரு ரோமானிய பேரரசனின் அகக்கோட்டை தத்துவ உரை இத்தோடு முழுமையாக நிறைவடைகிறது. உன்னுடைய உள்மனக் கோட்டையை நீ பலமாக வைத்திருந்தால் வெளியுலகில் இருக்கும் எந்தவொரு புயலும் உன்னை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. உன்னுடைய ஆன்மாவின் மேன்மையோடு இந்த வாழ்வெனும் நதியில் கம்பீரமாக பயணம் செய்.